ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم عليك بالصوم فإنه لا مثل له. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இந்த மாலை பொழுதில் மிகச் சிறப்பான நல்லதொரு நிகழ்வை, நாளைய அருள் நிறைந்த நாட்களை, காலங்களை, நேரங்களை மிகச்சரியாக பயன்படுத்தி படைத்தவனையே புரிந்து கொண்டு அவன் அருகாமை பெறுகிற நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்துகிற இந்த நிகழ்வை தலைமை தாங்கியிருக்கும் நம்முடைய உலமா பெருமக்களின் மூத்த தலைவர் சங்கைமிக்க ஹதரத் பெருந்தகை உட்பட ஜமாஅத்துல் உலமாவின் தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள், இங்கே இருக்கிற ஜமாஅத்துல் உலமாவின் அன்பு பிள்ளைகள், ஆலிம்கள், வருகை புரிந்த ஜமாத்தார்கள், இங்கே நிரம்ப அமைந்திருக்கிற எங்களது அருமை சகோதரர்கள், மௌலவி யூனுஸ் ஆலிம் உட்பட எல்லோருக்கும், குறிப்பாக தாய்மார்களுக்கும், இந்த அற்புதமான நிகழ்வில் களப்பணியாற்றுகின்ற எங்களுடைய இளைஞர்களுக்கும் நான் துவா செய்து துவக்குவேன். அன்பர்களே, காலங்களை எல்லாம் அல்லாஹ் ஒரே மாதிரி ஆக்குவதில்லை. நேற்றைய நாள் இன்றைய நாளோடு சமமாகுவதில்லை. என் காலத்தின் துவக்கம் என் காலத்தின் மத்திய காலத்தோடு சமமாகுவதில்லை. வெள்ளிக்கிழமை பெறுகிற பாக்கியத்தை வியாழக்கிழமை பெறுவதில்லை. எல்லா இரவுகளையும் சமமாக்கினானா ரப்பு இல்லை. லைலத்துல் கத்ரை அவன் பேசினான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்றான்.
1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று சொன்னான். அவன் படைத்தான் இரவுகளை. அவன் படைத்ததில் என்ன வித்தியாசம்? தில்கர் ரசூல் ஃபضلنا بعضكم على بعض. ரசூல்மார்களை நான் தான் அனுப்பினேன். மூசா நபியை, ஈசா நபியை, முஹம்மது ரசூலுல்லாவை சமமில்லை. அவர்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு உண்டு. ஒரு ரசூலை காட்டிலும் இன்னொரு ரசூல் உயர்ந்தவர்கள், ஒரு நபியை காட்டிலும் இன்னொரு நபி உயர்ந்தவர் என்று அல்லாஹ்வே பேசினார். ஆழமாக உங்கள் இதயத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், நாம் எல்லோரும் சமம் இல்லை. மனிதர்கள் என்ற வகையில் சமம், இறை நெருக்கத்தில் வித்தியாசம் பெறுகிறோம். உயர் பதவிகளுக்கு சில பேரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். காலங்களை எல்லாம் சமமாக படைக்கவில்லை. ஒரு காலத்தில் நாம் சருகினால் இன்னொரு காலம் நம்மை தூக்கி நிறுத்தும் இடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். டோட்டல் நேரத்தின் அருமையை கவனத்தில் கொண்டு நம்மை மிக மிக பரிசுத்தப்படுத்துவதற்கே வழங்கப்பட்ட காலங்களில் ரமதான் புனிதமான காலம். நான் வாழ்க்கையில் நிறைய சருகு இருக்கலாம். எப்படி நான் என்னை தூய்மைப்படுத்துவது? வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை நல்லவர்கள் என்றெல்லாம் சொல்லாதீர்கள். அல்லாஹ் சொன்னான், நான் ரொம்ப சுத்தமான ஆள், பரிசுத்தமான மனிதர், பேசாதீர்கள். என் ரப்பே சொன்னான் எனக்கு பாடம். நான் நல்ல மனிதன் என்ற முத்திரையை நான் குத்தக்கூடாது. அந்த அரிகாதமும் அந்த உரிமமும் அந்த தகுதியும் நமக்கு இல்லை. அப்படியானால் யார் அதை குத்துவது? அந்த முத்திரையை வழங்குவது யார்? யார் அவன் அன்பில் இருக்கிறார்கள்? நம்மால் சொல்ல முடியாது. மிகச்சரியான மனிதர்கள் யார்? அவன் தொடர்பை பெற்றவர்கள் யார்? அவன் நினைவில் வாழ்பவர்கள் யார்? அவன் அருகாமை பெறுகிறவர்கள் யார்? அவன் அச்சத்தை உள்வாங்கி தன்னை சரிகொண்டவர்கள் யார்? அதை அவன் மாத்திரமே அறிவான். குர்ஆன் பேசுகிறது. இங்கே எல்லோரும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் நமது இலக்கு. யாரும் தவறு செய்யாதவர்கள் என்று நான் சொல்வதற்கு இல்லை. குல்லு பனி ஆதம் முகத்தா, மனிதனாக பிறந்தவர்கள் தவறு செய்யலாம், தவறிவிடலாம். வல்லல் நபிகள் சொல்லித் தருவார்கள். எங்கள் அன்பு சகோதரிகளே, காலங்களில் மிக புனிதமான காலம் நாம் இன்றைக்கு ஆசைப்பட்டு எதிர்பார்க்கிற ரமதான். ஒரு வினாடி வீணாகிவிடக் கூடாது என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். எந்த வினாடியில் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுப்பான் நமக்கே தெரியாது. ரமதானை எப்படி ஆக்க வேண்டும்? வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே முன்மாதிரி. நான் இந்த மண்ணில் வாழ்வதற்கு பிறந்திருக்கிறேன். வாழ வேண்டும், அழகாக வாழ வேண்டும், அமைதியோடு வாழ வேண்டும், நிம்மதியோடு வாழ வேண்டும். நான் நிறைய அதை காணாக்கி இருக்கிறேன். நான் இந்த மண்ணில் வாழ வந்தேன். பல நேரங்களில் வாழ்க்கையை வெறுக்கிறேன். எந்த வகையில் அது சரியாகும் என்று கேட்கிறேன். ஏன் வாழ்க்கையை வெறுக்கிறோம்? எதனால்? அதற்கான காரணம், வாழ்வதற்கு இந்த மண். நான் சொர்க்கத்திற்கு போவதற்கு கபருல போய் எந்த வேலையும் செய்ய முடியாது, மறுமையில போய் எந்த அமலும் செய்ய முடியாது. என் சொர்க்கத்தை கூட தீர்மானிப்பது இங்கே நான் வாழ்வதுதான். நல்ல ஞாபகம் வையுங்கள். 40 ஆண்டுகள் வாழ்கிறோம், 50 ஆண்டுகள் வாழ்கிறோம், 60 ஆண்டுகள் வாழ்கிறோம், 70 ஆண்டுகள் வாழ்கிறோம். அவன் நாடி நான் 100 ஆண்டுகளும் வாழ்வோம். ஆனால் இந்த வாழ்க்கை என் ரப்பை அடைவதற்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, சொர்க்கத்தை தீர்மானிப்பதற்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நான் என் மனைவியை நான் மகிழ்ச்சியாக்க வேண்டும், என் பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்க வேண்டும், என் உறவுகளோடு அழகாக நடக்க வேண்டும். இன்னொரு பக்கம் மண்ணில் வாழ்கிற அத்தனை பேர்களிடத்திலும் நான் நல்லவன் என்ற ஆதாரத்தையும் பெற வேண்டும். இந்த வாழ்க்கையில் ஏன் வாழ்க்கை கசந்து போகிறது? சில பேருக்கு வாழவா என்று யோசிக்கிறவர்கள் நன்கு யோசியுங்கள். நீங்கள் வாழ்ந்தே தீர வேண்டும். வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு மௌத்தா, மரணத்தை கேட்பதா? எனவேதான் தன்னைத்தானே சுசைட் பண்ணி கொண்டவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள், அவங்க சொர்க்கத்தின் நசீபு கிடைக்கப்பெற மாட்டார்கள் என்றார்கள். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் காரியம் அல்ல. நான் கொடுத்த ஆயுளை அழிக்கும் அதிகாரம் உனக்கு இல்லை, வேதனைப்படுத்தும் அதிகாரமும் இல்லை. இறைவன் கொடுத்த வாழ்க்கை, இதை நான் அழிக்கலாமா? அனுமதி இல்லை. வேதனைப்படுத்தலாமா?
அனுமதி இல்லை. என்னை நானே வதைப்படுத்திக் கொண்டால், சில பேர் தன்னைத்தானே வதைப்படுத்திக்கிடுவான். நான் சாப்பிட போறது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, சோகமாக கவலையாக. நீ சோகமா கவலையா இருப்பதை உன்னை படைத்தவன் கூட விரும்புவதில்லை. ஏன் சோகம்? ஏன் கவலை? ஏன் நிம்மதி இழக்கிறீர்கள்? இங்கே வாழ வேண்டும். நல்ல ஞாபகம் வையுங்கள், அழகாக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சி என்னோடு சொத்தது. மகிழ்ச்சி என் வாழ்க்கை. மகிழ்ச்சியை காணாக்குவதா? சந்தோஷத்தை இழப்பதா? என் மனைவி என் மகிழ்ச்சிக்காகவே இறைவன் கொடுத்தான். என் பிள்ளைகளை என் சந்தோஷத்திற்காக கொடுத்தான். அப்படி இருக்க மனைவியை பார்த்தே நான் மகிழ்ச்சி இழக்கிறேன் என்றால் எங்கோ நான் வாழ்க்கையில் தவறு செய்கிறேன் என்று உணர வேண்டாமா? என் பிள்ளைகள் என் கண்குளிர்ச்சி என்கிறான் அல்லாஹ். என் பிள்ளைகளை கொண்டே நான் சந்தோஷத்தை இழக்கிறேன் என்றால் யாருடைய தவறு? நான் ஒன்றை நான் தெளிவாக சொல்லட்டுமா? படைத்த அல்லாஹ் உங்களை வதப்படுத்துவதையோ, கவலைப்படுத்துவதையோ, கஷ்டப்படுத்துவதையோ, நிம்மதியை இழப்பதையோ அவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. அவன் விரும்புவதில்லை. எனவே வாழ்க்கையின் அழகான அணுகுமுறை மாத்திரம் ஞாபகப்படுத்துவேன். வாழ்வதற்கே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கொண்டே நான் என் ரப்பை அடைய வேண்டும். இந்த வாழ்க்கையை கொண்டே நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும். இந்த வாழ்க்கையை கொண்டே நான் என் மனைவியின் சந்தோஷத்தை பெற வேண்டும். என் பெற்றோர்களின் துஆவை பெற வேண்டும். என் பிள்ளைகளை நாடறிய கண்குளிர்ச்சியாக இந்த மண்ணில் வார்த்தெடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கை என்னை விட்டு முடியும் போது என்னை சார்ந்திருப்பவர்கள், சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரும் நல்ல மனிதன் என்ற சான்றை தர வேண்டும். அல்லாஹ் அப்படி வாழ தௌஃபீக் செய்வானா? தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், ஒருவர் உங்களை கெட்டவர்கள் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்ந்து விடாதீர்கள். என் பக்கத்தில் வீட்டில் வாழ்கிறவர் எந்த மதமாக இருக்கட்டும், அவர் சொல்ல வேண்டும் இவர் நல்ல மனிதன் என்று. எல்லோரிடத்திலும் நல்ல மனிதன் என்ற சான்றிதழ் பெறுங்கள். யாரையும் எந்த சூழலிலும் கஷ்டப்படுத்தி விடாதீர்கள். யாரின் மனசையும் காயப்படுத்தி விடாதீர்கள். தாயை, தந்தையை, பிள்ளைகளை, மனைவியை, உறவுகளை, உடன்பிறப்புகளை, நம்மை சுற்றி வாழ்கிற சகோதரர்களை மனசு நோவும்படி நடந்து விடாதீர்கள். நான் நல்லவன் என்ற முத்தாய்ப்பான அந்த பெயரை இழக்க நேரிட்டு விடக்கூடாது. இது எல்லாவற்றையும் மொத்தமாக கிடைக்க தருகிற ஒரு காலம் ரமலான். ரமலான்ல நான் சொன்னது பூரா நீங்க எழுதணும், மனசுல பதிச்சு வச்சுக்கணும். இது எல்லாம் மொத்தமா கிடைக்கும், ரமலானில் கிடைக்கும். ஏன்? வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர்களின் பிரார்த்தனையை படைத்தவன் என்றைக்கும் மறுக்க மாட்டான் என்றார்கள். 3 பேர்களின் பிரார்த்தனையை படைத்தவன் என்றைக்கும் மறுக்க மாட்டான். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அவன் கொடுக்கிறவன். கேட்டா கொடுக்கிறேன்னு வாக்களிச்சிருக்கிறான். தாய்மார்களே, என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, மனுஷன்ட்ட கேட்காதீங்க. மனுஷன் கொடுக்கிற தகுதியில இல்லை. காலம் சுருங்கி போயிருக்கிறது. கொடுத்தாலும் அவன் அதை கொண்டு நான் கொடுத்துட்டேனே என்று சந்தோஷம் படுறது இல்லை. அவன்கிட்ட கேட்டுட்டானே என்று வருத்தப்படுகிறான். கொடுத்த பின்னால் சொல்லி காட்ட துடிக்கிறான். ஆனால் உங்களை படைத்தவன் கேளுங்கள், கொடுக்கிறேன் என்கிறான். நீங்கள் வாசலை தட்டுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை, தாவிமி கரஅ பாபில் ஜன்னா, ஆயிஷா சொர்க்க வாசலை தட்டுங்கள் என்றார்கள். சொர்க்க வாசலை தட்டுங்கள். நான் ரகசியமா கேட்டாலும் அவனுக்கு தெரியும், நான் சத்தமா கேட்டாலும் அவனுக்கு கேட்கும், நான் மெதுவாக கேட்டாலும் அவனுக்கு கேட்கும். அவன் எங்க இருக்கிறான்? வானத்துக்கு மேல பார்த்து அங்கே இருக்கிறதாக முடிவு செய்கிறீர்களா? உங்களை படைத்தவன் எங்கே? அவன் உங்களுடனேயே இருக்கிறான். உங்களை விட்டும் அவன் தூரம் இல்லை. நீங்கள் இருக்கும் இடமெல்லாம் அவன் இருக்கிறான். இறைவன் இல்லாத இடம் எது? இறைவன் உங்களோடு இருக்கும் போது இறைவனுக்கு மாற்றமாக எப்படி நடக்க மனம் தோணுகிறது? அவன் நம்மோடு இருக்கிறான் என்கிற வார்த்தையை திருக்குர்ஆன் சொல்கிறது. வஹுவ மஅக்கும்
ஐனமா குந்தும், நீங்கள் விமானத்தில் பறந்தாலும், ஆகாயத்தில் பறந்தாலும், நீங்கள் கடலிலே கப்பலில் மிதந்தாலும், வீட்டுக்குள் இருந்தாலும், பெட்ரூமில் இருந்தாலும், யாரும் காணாத ரகசிய அறையில் இருந்தாலும் உங்களுடனேயே படைத்தவன் இருக்கிறான். திருக்குர்ஆன் பேசுகிறது. நான் கேட்கிறேன், என் கூட எங்க அண்ணன் இருந்தா கூட நான் தப்பு செய்யறதுக்கு பயப்படுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்தா நான் கொஞ்சம் மாத்தமா நடக்க பயப்படுறேன். என் கூட என் மனைவி இருக்கும்போது கூட நான் கொஞ்சம் தவறான பார்வை பார்க்க கூட பயப்படுகிறேன். ஏதாவது நினைச்சு விடுவார்களோ, யாராவது ஒரு அந்நியால் நம்மளை பார்க்கும்போது நம்ம தப்பா நடந்துடக்கூடாது என்று யோசிக்கிறேன். காலமெல்லாம் உங்களை உருவாக்கி, உணவளித்து, உடையளித்து, வாழ்வளித்து, வளமளித்து, படுக்கிற போது தூக்கத்தை கொடுத்து, நீங்கள் மீண்டும் எழுந்திருக்க வேண்டும் என்று விழிப்பை கொடுத்து, உண்ண வைத்து, உண்ணும் போது அந்த உணவை உடலுக்குள் சேர்த்து, சேர்த்த உணவை எதில் இரத்தத்தில் கலக்க வேண்டுமோ அதை இரத்தத்தில் கலக்க வைத்து, எது கழிவாக வேண்டுமோ அதை கழிவாக்கி, எதை செரிமானமாக்க வேண்டுமோ ஆக்கி, செரிமானமான பின்னால் அதை கழிவை வெளியாக்குவதற்கு நான் முக்கிய நாளும் நான் நீண்ட நேரம் இருந்தாலும் என்னால் முடிவதில்லை. அதையும் அவன் வெளியாக்கி உங்களை ஒவ்வொரு நாளும் வளர்த்து 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 ஆளாக்கி உருவாக்கி வார்த்தெடுக்கிறானே, அவன் உங்களோடு இருக்கும் போது அவனுக்கு மாத்தமாக நடப்பதற்கு உங்கள் மனசு எப்படித்தான் உங்களை உத்தரவிட்டது? அது எந்த வகையில் நியாயம்? எப்படி மனசு வந்தது? மனசாட்சி உள்ளவர்களுக்கு அது தகுமா? அவன் இல்லை என்றால் நான் வாழவே முடியாது. என்னோடு அவன் இருப்பதால் நான் நடக்கிறேன், அசைகிறேன், படுக்கிறேன், விழிக்கிறேன். அவன் இல்லை, நான் என்ன செய்வேன்? இறைவன் நம்மை வாழ வைத்தான், வளர வைத்தான், உறங்க வைத்தான், விழிக்க வைத்தான். பிரச்சனை என்று வந்த போது கொடுத்து பார்த்தான். பிரச்சனையை கொடுத்த போது என் பக்கம் நெருங்குகிறானா என்று பார்த்தான். நெருங்கிய போதும் இணைத்துக் கொண்டான், தூரமான போதும் மீண்டும் இணைய வேண்டுமே என்று அவனே ஆசைப்பட்டான். அன்பர்களே, 3 பேர்களின் பிரார்த்தனை அவன் மறுப்பதில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதில் ஒருவர் தன் தாய், பெற்றோர்கள், தந்தையும் செய்யும் பிரார்த்தனை மறுக்கப்படுவதில்லை. பிள்ளைகளுக்காக அம்மா கேட்கிற துவா, தகப்பனார் கேட்கிற துவா, இன்னைக்கு நான் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், லட்சோப லட்ச இதயங்களில் அல்லாஹ்வின் நினைவை கொடுக்கிற ஒரு இடத்தில் இறைவன் வாழ வைத்தார். என்னுடைய முயற்சி எல்லாம் இல்லை, என் தாய் தந்தையர்களின் நல்ல துவா. தாய் தந்தையர்களின் துஆ, பெற்றோர்களின் துஆ மறுக்கப்படாது என்று முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். உங்கள் பிள்ளைகளை உங்கள் துஆவுக்கு உரியவர்களாக ஆக்குங்கள். நீங்கள் உங்கள் பெற்றோர்களின் துஆவை பெறும் இடத்தில் வாழுங்கள். எந்த கட்டத்திலும் உங்களை பெற்ற தாய் மனசு நோவும்படி நடக்காதீர்கள், அதுதான் பெரும் பாவம். உங்கள் தந்தை சிரமப்படும் இடத்தில் அவரை நிறுத்தாதீர்கள், அது பெரும் பாவம். இன்னொரு ரகசியம் தெரியுமா? உங்க தாயையும் தந்தையையும் கஷ்டப்படுத்தி விடுவீர்களே, ஆனால் அதற்கு பகரம் உங்கள் பிள்ளைகளை வைத்து நீங்கள் கஷ்டப்படாமல் உங்கள் வாழ்க்கை முடியாது என்று எழுதுறான். உன் பிள்ளையே உன் எதிரியாக வந்து நிற்பார். நீ எப்படி உன் தாயை சோதனை கொடுத்தாயோ, தந்தையை சிரமப்படுத்தினாயோ, அந்த வேலையை உன் பிள்ளை உன்னோடு செய்வார். அப்போ அம்மாவும் அப்பாவும், அத்தாவும் அம்மாவும் கேட்கிற பிரார்த்தனை இறைவன் மறுக்கல. நான் ஒவ்வொரு காலத்திலும் எங்கேயாவது போறேன்னா எங்க அம்மா வாசல்ல நின்று தலையில கை வச்சு துவா செய்வாங்க. நம்ம ஆலிம்ங்கிற அந்த இடத்துக்கெல்லாம் மேலால் தாயினுடைய இடம். என் தலையில தாய் கை வைப்பாங்க. கை வச்சு எங்க அம்மா பாதுகாப்பா போயிட்டு வாம்பாங்க. நான் நம்பிக்கையோடு போவேன். ஏன்? எங்க அம்மா துவா செய்துட்டாங்க, என் தாய், நிச்சயம் நான் பாதுகாப்பாக போய் வருவேன். என்ன நினைத்தீர்கள் தாயை? உன் தந்தை உன் சொர்க்கத்தின் மத்திவாசல். சர்க்காரை ஆடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை,
உன் தந்தை தான் சொர்க்கத்தின் மத்தி வாசல். அப்போ ஒரு தாயினுடைய பிரார்த்தனை, தந்தையின் பிரார்த்தனை மகத்தானது. நான் சொர்க்கம் சென்றேன் என்றார்கள் சாந்த நபிகள். சொர்க்கம் சென்றேன், சொர்க்கத்தில் நான் பார்த்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொர்க்கத்தில் பார்த்தேன் என்று ஒரு சஹாபி அடையாளம் காட்டுறாங்க. காட்டிட்டு சொன்னாங்க, எனக்கு முன்னால் அவர் சொர்க்கத்தில் இருந்தார் என் சஹாபி. காரணம் தெரியுமா? தாலிக்குமுல் பிர், தாலிக்குமுல் பிர். வேற ஒண்ணும் இல்லை, அவருக்கு உம்மா இருந்தாங்க, தாய் இருந்தாங்க. தாயோடு அவர் ரொம்ப அழகாக நடந்தார், தாயை சந்தோஷப்படுத்தினார், தாய்க்காக நிறைய பணிவிடை செய்தார். அவர் நான் சொர்க்கம் போற போது அவர் உள்ளே எனக்கு முன்னால் அட்வான்ஸா இருக்கிறார். தாய்க்கு நலவு செய்தவருக்கு சொர்க்கம். சொர்க்கம் என்று வார்த்தையை சொல்லவில்லை, நான் சொர்க்கத்தில் கண்ணால் பார்த்தேன் என்கிறார்கள் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நான் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், தாயினுடைய நல்ல துஆவை பெற வேண்டும். தந்தையினுடைய மிகச்சிறப்பான வழிகாட்டுதலில் நம்மை கட்டுப்படுத்தணும். தகப்பனார் பேசுனா கோவப்படாதீங்க. தகப்பனார் பேசுனா அந்த பேச்சல்ல, அது உங்களுக்கு செய்யப்படுகிற துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல்துல் ஜன்னah ஃபஸமிஅது ஃபீஹா குர்ஆனன். நான் சொர்க்கம் சென்றேன், அங்கே திருக்குர்ஆன் ஓத கேட்டேன்கிறான். குர்ஆனை ஓதுறதுக்கு ஒருத்தர் சொர்க்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்றார்கள். தகல்துல் ஜன்னah ஃபஸமிஅது ஃபீஹா குர்ஆனன். சொர்க்கத்துக்குள்ள போனேன், அங்கே குர்ஆன் சப்தம் கேட்டது. நான் ரொம்ப ரசித்தேன், நான் கேட்டேன், மன்ஹு, யார் அவர் என்று கேட்டேன். அங்கே சொர்க்கத்தில் உள்ளவர்கள் பதில் சொன்னார்கள், ஹாரிஸத் இப்னு நுஅமான், ஹாரிஸத் இப்னு நுஅமான் என்று சொன்னார்கள். யார் அந்த ஹாரிஸத் இப்னு நுஅமான்? சொர்க்கத்துக்குள்ளே போயிருக்கிறார் என்பதல்ல, சொர்க்கத்துக்குள்ளே உட்கார்ந்து குர்ஆன் ஓதுகிறார். குர்ஆன் ஓதுகிறார் என்று மாத்திரம் நான் சொல்லவில்லை, உத்தம நபியையே வியக்க வைக்கிறார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபா செய்வானா. வாழ்க்கை என்பது மிக அழகானது. நான் சொல்லிக்கொண்டே வருவேன், கவனம் எடுங்கள். வாழ்க்கை அழகானது, அழகாக்குங்கள். வாழ்க்கையை மாத்திரம் கரைப்படுத்தி விடாதீர்கள், குறைபடுத்தி விடாதீர்கள். பார்வையில் ஆபாசங்கள் வேண்டாம், வார்த்தைகள் ஆபாசங்கள் வேண்டாம். ஆபாச பார்வையால் அல்லாஹ்வை அடையவே முடியாது. ஆபாச வார்த்தைகளால் எப்போதும் நாவு திக்ருகளுக்கு நசீபு பெறாது. ஆபாச சிந்தனைகளால் இறைவன் உள்ளத்தில் அடையவே முடியாது. நல்ல ஞாபகம் வையுங்கள். ஆபாசங்கள் என் பார்வையாக கூடாது, ஆபாசங்கள் என் வார்த்தையாக கூடாது, ஆபாசங்கள் என் சிந்தனையாகிவிடக் கூடாது என்று ஆபாசங்கள் நிறைந்த காலத்தை பார்க்கிறோம். பல பேர் அதில் அடிக்டாகிறோம், அடிமையாகி விடுகிறோம். செல்போன், மொபைலில் அடிமையானவர்கள் எத்தனையோ பேர். இன்பங்களை இழக்கிறோம். நான் சொல்வேன், இன்பமில்லாத வணக்கம் அது எப்படி சரியாகும்? இன்பமில்லாத குர்ஆன் அது எப்படி இன்பமாகும்? இன்பமில்லாத தியானம், திக்ர், அதில் என்ன சுவை கிடைக்கும்? வாருங்கள், படைத்தவனை நோக்கி வாருங்கள், அல்லாஹ்வை நோக்கி வாருங்கள், அருள் பெறுவீர்கள் என்று சொல்கிறேன். அவன் பக்கம் நீங்கள் வாருங்கள். வஅய்ன தذهبون, எங்கே போகிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான். வஅய்ன தذهبون, எங்கே போகிறீர்கள்? திருக்குர்ஆன் சொல்லும், இர்ஜிஇ இலா ரப்பிக், உன் ரப்பை நோக்கி மீண்டும் வா. அல்லாஹ் கூப்பிடுற வார்த்தை பாருங்க, இர்ஜிஇ, மீண்டும் வா. என் பக்கமே நீ இருந்தாய், நானே உன்னை அனுப்பினேன், இப்போது என்னை விட்டு விலகி போகிறாய், என் பக்கம் திரும்பி வா என்று கூப்பிட்டான் அல்லாஹ். இர்ஜிஇ இலா ரப்பிக், உன் ரப்பின் பக்கம் திரும்பி வா என்று நம் ஆன்மாவுக்கு கட்டளை இடுகிறான். அவன் பக்கம் நான் திரும்பி போக வேண்டுமா? இல்லையா? போய்த்தானே ஆக வேண்டும். ஒமாலிய லா அஅ்புதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன், என்னை படைத்தார், முன்மாதிரியின்றி படைத்தார். எங்கே எலும்பு வைக்கணுமோ அங்கே எலும்பு வைத்தார், எங்கே கண்ணை வைக்கணுமோ அங்கே கண்ணை வைத்தார், மூக்கை வைக்க வேண்டிய இடத்தில் மூக்கை வைத்தார், 2 கைகளை, அழகான 5 விரல்களை அவன் வைத்தார். இதில் அவன் மாற்றி வைத்திருந்தால், மூக்கை வைக்கும் இடத்தில் கண்ணை வைத்திருந்தால், அல்லது கண்ணை என் பின்னால் வைத்திருந்தால், வித்தியாசமான பிள்ளைகளும் பிறக்கிறார்கள். அழகாக அமைத்து கொண்டு வந்தானே, அப்படிப்பட்டவனாக என் ரப்பு இருக்கும் போது நான் வணங்க வேண்டுமா இல்லையா என்று அவர் கேட்பார். அதை அல்லாஹ் யாசீனிலேயே பதிவு செய்தான். சாயிபு யாசீன் பேசின வார்த்தை, சாயிபு யாசீன்னா யாசீன் உடையவர், அவர் பேசினாராம், ஒமாலியலாபுதுல்லதி, என்னை படைத்தவனை நான் எப்படி வணங்காமல் இருப்பது? வணக்கம் என்பது தொழுகை மாத்திரமல்ல, நோன்பு மாத்திரமல்ல, இதர நல்ல செயல்கள் மாத்திரமல்ல, அவன் முன்னால் நான் அடிமையாக வாழ்வதற்கு பெயர் வணக்கம்.
அவன் முன்னால் நான் அடிமையாக வாழ வேண்டும். நான் அல்ல எஜமான், நான் அல்ல முதலாளி. என் எஜமானும் என் முதலாளியும் அவன். தாய்மார்களே, அவன் பார்க்கிறான் என்ற உணர்வு இருக்கட்டும். நீங்கள் சரியாகுவீர்கள். வீட்டில் சண்டைகள் நடக்காது. கணவனை எதிர்த்து நிற்க மாட்டீர்கள். அவன் பார்க்கிறான் என்ற எண்ணம் இருக்கட்டும். மனைவியை அடிக்க கை நீட்ட மாட்டீர்கள். தாயையும் தந்தையையும் உதாசீனப்படுத்த மாட்டீர்கள். இதெல்லாமே இன்றைக்கு மாற்றி நடக்கிறது என்றால் நம்முடைய வீட்டில் நான் படைத்தவனின் நினைவை தூரமாக்கினேன், அவனையே மறந்தேன், ஆபத்தான பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இப்போது உங்களை அழைக்கிறேன், அவன் பக்கம் மீண்டும் வாருங்கள். நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஆயுளை முடிக்கும் போது அவன் பக்கமே வந்தாக வேண்டும் என்றால் அல்லாஹ். நீங்களா வந்துருங்க, இல்ல உங்களை தூக்கி அங்கதான் கொண்டு போவோம். ஒரு நேர்த்தியான வாழ்க்கை, மதங்களை கடந்து எல்லோரும் வாழ வேண்டிய ஒரு நல்ல வாழ்க்கை என்பது மிகப்பெரியது. புனிதம் நிறைந்த வாழ்க்கை தான் நமது வாழ்க்கை. நான் சொர்க்கம் போனேன். சொர்க்கத்திலே சமீத்து குர்ஆனன், குர்ஆன் ஒருவர் ஓதினார், கேட்டேன். இங்கதான் குர்ஆனை கேட்க முடியும். அங்கேயும் கேட்டேன். யாரென்று கேட்டேன். மன்ஹுவா என்றேன். யார் என்றேன். ஹாரிஸத் இப்னு நுஅமான். அவர் ஹாரிஸத் இப்னு நுஅமான் என்றார்கள். யார் அந்த ஹாரிஸத் இப்னு நுஅமான்? விளக்கம் வழங்குகிறார்கள் வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதாலிக்குமுல் பிர், கதாலிக்குமுல் பிர், இப்படித்தான் தாய்க்கும் தந்தைக்கும் நலவாக நடந்தவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, கான அபர்ரன்னாசு பி உம்மிஹி, கான அபர்ரன்னாசு பி உம்மிஹி, ஹதீஸில் பதிவான செய்தி. அந்த நுஅமான் அவர் யார்? ஹாரிஸத் இப்னு நுஅமான் யார்? தன் உம்மாவை ரொம்ப கண்ணியப்படுத்தினார். உம்மாட பேச்சு கேட்காம வாழ்ந்ததில்லை. உம்மா கண் சிமிட்டும் அளவிற்கு கூட, கண் முகம் சுளிக்கும் அளவிற்கு கூட அவர் தன்னை ஆக்கி கொண்டதில்லை. ரொம்பவே தாயை கண்ணியப்படுத்தினார். அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு போக வைத்து அவரை குர்ஆனை ஓத வச்சு நபியையும் கூட கேட்க வைத்தார் அல்லாஹ். எனவே தாய் தகப்பனுடைய துவா மறுக்கிறது இல்லை, அநீதி செய்யப்பட்டவங்களுடைய துவா மறுக்கிறது இல்லைன்னாங்க. யாராவது நமக்கு அநீதி செய்துட்டாங்கன்னா, யாராவது நம்ம சொத்தை பறிச்சுட்டாங்க, நம்மளை அபகரிச்சுட்டாங்க, நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க, அப்போ நாம அநீதிக்கு ஆளாக்கப்படுறோம். அநீதிக்கு ஆளாக்கப்படுறீங்களா? நீங்க கையேந்தும் போது உலகத்துல யாரும் உங்களுக்கு கை கொடுக்க முடியாது, ஆனால் உங்களை படைத்த நான் கை கொடுப்பேன் என்றார். அநீதிக்கு ஆளாக்கப்படுகிற போது நீங்கள் கேட்டால் அந்த துஆவை நான் மறுப்பதில்லை, அல்லாஹ் மறுக்கிறது இல்லை என்று ரசூல் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது ஒரு சாயும், ஒரு நோன்பாளியின் துஆ மறுக்கப்படுறது இல்லை. அத்தா யஃப்துர், இதுவரைக்கும் ரமலானை சொன்னேன். இதெல்லாம் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ பேசி முடிக்கிறதுலாம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பேசணும், முடிக்கணும். அதுக்காக வேண்டி நேரத்தை வச்சுக்கிட்டோம். எங்கே முடிப்பது? அவனை நான் அறிவதற்கும், அவன் யார் என்று தெரிந்ததற்கு பின்னால் அவனை முகவரிப்படுத்துவதற்கும், என் வாழ்க்கையை நான் அழகுக்கு மேல் அழகை உண்டாக்குவதற்கும், அவனோடு என் தொடர்பையும் நெருக்கத்தையும் அதிகமாக்குவதற்கும், புனிதமிக்க ரமலான் தான் அவனை அடைவதற்கே வழி செய்யக்கூடியது என்பதை உணர்த்துவதற்கும் சில மணி நேரங்கள் அதற்கு இல்லை. நான் இங்கே நினைவூட்டுகிறேன். நீங்கள் ரமலானை அடைந்து பாருங்கள் என்கிறேன். அடைந்தால் அழகாக்கி பாருங்கள் என்கிறேன். ரமலானில் அவனை மறக்காமல் வாழ்ந்து பாருங்கள் என்கிறேன். இங்கே ரசூல் சொன்ன வார்த்தை எடுத்து பாருங்கள் என்கிறேன். நோன்பாளி கையேந்தினால் அவன் எந்த கட்டத்திலும் அந்த பிரார்த்தனை மறுக்க மாட்டான். எவ்வளவு தேவை இருக்குது, எவ்வளவு தேவை இருக்குது, நாட்டம் எவ்வளவு இருக்குது. பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும், மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை, மகனுக்கு நல்ல மனைவி, வியாபாரம் நல்லதா இருக்கணும், மனசுல நிம்மதி கிடைக்கணும், நோய் இருக்குது குணமாகணும், ஆஸ்பத்திரி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானா, ஆஸ்பத்திரியிலிருந்து பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரிக்கு போகாத ஒரு வாழ்க்கை வேணும், மாத்திரையும் மருந்துமாக வாழ்ந்து விடக்கூடாது, ஆபாசம் இல்லாத ஒரு உலகம் வேணும். எவ்வளவு தேவை? எல்லா தேவையையும் மொத்தமாக நீங்கள் கேட்டால் கொடுக்கிற காலம், நீங்கள் நோன்பாளியாக இருந்து கேட்கிற காலம் என்கிறார்கள் சாந்த நபிகள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நோன்பை விட என்ன இருக்குது? அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு தர்பாருக்கு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், பெருமானாட்ட கேட்கிறாங்க, எனக்கு ஒரு காரியத்தை சொல்லணும், அந்த காரியத்துல நான் ஜெயிக்கணும்,
நிம்மதி பெறணும், சந்தோஷம் கிடைக்கணும், டோட்டல் லைஃப் அழகாகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்ட வினோதம் அது. நான் எடுத்தால் நடந்தால் இனி நான் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கணும், நீட்டா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், எல்லாம் கிடைக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றையும் கண்காணிக்கிற என் ரப்பே கிடைக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. கொஞ்சம் ஆமீன் சொல்லுங்க. கிடைச்சிட்டுனா நீங்களும் நானும் பாக்கியமானவங்க. ஆமீன் சொல்றதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கிறீங்களா அல்லது கொஞ்சம் கவனத்துல இங்க இருக்கிறீங்களான்னு தெரியல. கவனம் இங்க இருந்தாலும் ஆமீன் சொல்றதுங்கிறது நம்ம கேட்கறத தாண்ட அர்த்தம். அவன் தந்தால் எல்லாரும் நிம்மதி ஆயிடுவோமே, அவன் தந்தருள் பாலிப்பானாக. முர்னி பிஹம்ரின் நாஃபது அன்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே எனக்கு சில காரியங்களை தாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் நடக்கிறேன், வாழ்கிறேன், அதற்கு பின்னால் நான் நிம்மதி பெறணும், வெற்றி பெறணும், சந்தோஷமா இருக்கணும், என் வாழ்க்கை ஹாப்பியா இருக்கணும். இன்னைக்கு ஹாப்பிங்கிறது எல்லாருக்கும் தேவை. நம்ம பிறந்த நாளைக்கு மட்டும்தான் ஹாப்பி பர்த்டே சொல்றோம். பிறந்த அன்னைக்கு நீ வாழ்ந்து ஹாப்பி ஆயிரி, மகிழ்ச்சி ஆயிரி. என்னுடைய லைஃப், உன்னுடைய ஒவ்வொரு வினாடியும் என் மூச்சு துவங்கியதிலிருந்து மூச்சு முடியும் வரையிலும் ஹாப்பியாக வாழணும். அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. ஏன் கவலை, ஏன் பயம், ஏன் அச்சம், ஏன் சோதனை, ஏன் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை காணாக்கினீர்கள்? காணாக்காதீர்கள். நிம்மதியை கொடுப்பவன் அல்லாஹ், இறைவன், படைத்தவன். அவன் நிம்மதியை கொடுக்கும் வழி என்ன? தேடுங்கள், கொடுக்கிறேன் என்கிறான். அப்போ ஒரு நோன்பாளி நோன்பு பிடிச்சிட்டு அவர் நோன்பு திறக்கிற வரைக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்கும்டாங்க. எது வரைக்கும் கிடைக்கும்? ஹத்தாயப்துர். நோன்பை திறக்கிற வரைக்கும் அவர் கேட்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படும். நோன்பை பிடிச்சிட்டு என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் தூங்குறோம், தூக்கம் வணக்கம்னாங்க. தூங்கி எஞ்சி துவா கேட்கணும், கபூலாகும். தொழுதுட்டு துவா கேட்கணும், கபூலாகும். குறிப்பா நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படும். அல்லாஹ் எல்லாருக்கும் துவா செய்வாங்க. நோன்பு திறக்கிற நேரத்தை வீணாக்கிடாதீங்க. அப்போ அல்லாஹ் நம்மளை நேரடியாக பார்க்கிற நேரம். அப்போ உட்காந்துக்கிட்டு கஞ்சி, வடை, சமோசா எல்லாம் தேவை. எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் முன்னால் எடுத்து வச்சிருங்க. வச்சுட்டு அல்லாஹ்ட கையேந்துங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதை எல்லாம் கொடுக்க காத்திருக்கிற இரக்கமுள்ள ரப்பு என் அடியான் கேட்க மாட்டானா என்று நினைக்கிறான். அப்ப நீங்க மிஸ் பண்றதா? தேவைகள் இல்லையா? நாட்டங்கள் இல்லையா? தாய்மார்களுக்கு 2 கூலி, நோன்பு வைத்ததற்கு ஒரு கூலி. எங்களுக்கெல்லாம் நோன்பு திறக்க நீங்கள் சமையல் அறையில் நின்று உங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறீர்கள் இல்லையா? அதற்கு ஒரு கூலி. நீங்கள் சகரு வைப்பதற்கு ஒரு கூலி. சகரு நாங்கள் செய்வதற்கு சாப்பாடு தயார் பண்ணுகிறீர்களே, அதற்கு ஒரு கூலி. நான் சொல்வேன், மகிழ்ச்சியாக நோன்பு திறக்க உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். நோன்பு வைப்பதற்கு மகிழ்ச்சியாக சமையலை நீங்கள் செய்து கொடுங்கள். ஏன்? என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நோன்பு திறப்பதற்கு, நோன்பாளிக்கு நோன்பு திறக்க யார் கொடுத்தாரோ அவருக்கு நோன்பு வச்சவருக்கு கொடுக்கிற அதே கூலி இவருக்கும் கிடைக்கும். அப்ப நோன்பு வச்சவருக்கு கூலி குறையுமா? குறையாது. அவருக்கு குறைக்க மாட்டான். இவர் நோன்பு வச்சார், இவருக்கு அந்த கூலியும் கிடைக்கும். இவர் உணவுல நோன்பு திறந்ததுனால அவருடைய கூலியும் சேர்த்து கிடைக்கும் என்றார்கள். நான் நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது எங்க வீட்டு பெண்களை. ஏன்னா அவங்க நின்று சகர்ல 3 மணிக்கெல்லாம் இஞ்சி சாப்பாடு ரெடி பண்றது. அதே மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு நமக்கெல்லாம் பசி மயக்கம் வரும். அவங்க நின்று நமக்காக ஏதாவது ஏற்பாடு செய்து நோன்பு திறக்க நாஸ்டா பண்ணி அது மகிழ்ச்சியா இருக்கணும். நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எதுக்குன்னா, நான் சகர்ல எழுந்திரிச்சிடும் 3 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சு தஹஜ்ஜத்தை முடிச்சுட்டு என்னுடைய வேலை என்னன்னா, நேராக சமையல் கேட்டுக்கு போயிடுவேன். அவங்க முன்னேரத்தில் தயாரிக்க வச்சிருவேன். அவங்க ராத்திரி 1 மணிக்கு சமைச்சு வச்சுட்டு படுத்துருவாங்க. 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு அதை பூரா சரி பண்ணி அதை கொஞ்சம் ஹீட் ஆக்கி அதெல்லாம் சட்டியெல்லாம் கழுகி பாத்திரத்தை கழுகி என் மனைவி மக்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சகர் வைப்போம். எல்லாம் ரெடி பண்ணுறோம். ரமலான் 1 மாதம் பிள்ளைகளோடு இருக்கிறது, வீட்டோடு இருக்கிறது, அல்லாவோடு இருக்கிறது, எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் டீ போடுறது. அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸுகளை தயார் பண்ணுவேன். எல்லா வேலையும் சகரில் சமையல் கேட்டில் நான் நிற்கிறது. வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்க. நான் சொன்னேன், இஃப்தாரை உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டேன், நோன்பு திறக்க நீங்கள் செய்றீங்க, நோன்பாளியினுடைய கூலி உங்களுக்கு கிடைச்சிடும், நோன்பாளியின் கூலி உங்கள் எல்லாருடைய கூலியில் எனக்கு பங்கு வேணும், சகரை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் 3 மணிக்கு சமையல் கேட்டில் நானே நிற்கிறேன். மிகைப்பல்ல. என் வாழ்க்கையில் 35 ஆண்டுகள் நான் பொய் சொன்னதே இல்லை. பொய் சொன்னதே இல்லை. பொய் சொல்ல தெரியாது எங்களுக்கு. ஏன் பொய் சொல்லாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். ஏன் பொய் சொல்கிறீர்கள்?
பொய் உங்களுக்கு வரும் பரக்கத்தை, வருமானத்தை அழிக்கும் என்றார்கள். அல் கிதுபு யஹ்லிக், பொய் அழித்து விடும். 10 ரூபா காசு வந்தா அந்த 10 ரூபா காசை சம்பாதிக்கிறதுக்கு பொய் சொல்லிட்டோம்னா அது அழிஞ்சு போயிடும். அதுல திருப்தி இருக்காது. வந்தும் பத்தாது, 20 ரூபாய்க்கு செலவு வரும். நீங்க பொய் சொல்லாதீர்கள், 8 ரூபா செலவாகி 2 ரூபா மிச்சமாகும். பொய் வேண்டாம். ஒரு தூய வாழ்க்கை, ஒரு பெர்ஃபெக்டான வாழ்க்கை, யாருக்கும் கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கிற வரையிலும் அவர் கேட்கிற துவா மறுக்கப்படுவதில்லை. குறிப்பாக நோன்பு திறக்கும் நேரம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணி விடாதீர்கள். வரக்கூடிய ரமதானை பயன்படுத்துங்கள். உங்கள் தேவையை கேளுங்கள், உங்கள் பிள்ளையின் நல்வாழ்க்கையை கேளுங்கள், உங்கள் மனைவியின் சந்தோஷத்தை கேளுங்கள். மண்ணறையில் இருந்தால் உங்கள் பெற்றோர்கள் சொர்க்கத்துக்கு போகணும்னு கேளுங்கள். நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று கேளுங்கள். இந்த நாடு எப்போதும் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் வளமாக நாடாக ஆக வேண்டும் என்று கேளுங்கள். நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேர்களும் ஹாப்பியாக வாழ வேண்டும் என்று கேளுங்கள். உங்களுக்கு மட்டும் கேட்டால் அது நல்ல துவா அல்ல. நம்மை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்காக துவா செய்ய, எல்லாருக்காக பிரார்த்தனை செய்ய. அல்லாவும் பார்க்கிறான், அவன் தனக்கு தானே கேட்கிறான், அடுத்தவனு கேட்கறது இல்லையே. எல்லாருக்கும் கேளுங்கள். எல்லாருக்கும் கேட்டால் இறைவன் உங்களுக்கு கொடுக்கிறான். அபூ உமாமத்துல் பாஹிலி சொன்னார், நீங்கள் எனக்கு ஒரு கட்டளையை தாருங்கள், நான் எடுத்தால் காலமெல்லாம் சுகமாகுவேன், நிம்மதியாகுவேன், மகிழ்ச்சியாகுவேன். என் பெருமான் ஒத்தை வார்த்தையில் பதில் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸௌம், நீ எப்போதும் நோன்பை கையில் எடுத்துக்கொள். நோன்பு பிடிப்பா. என்ன வேணும்? பிரச்சனை தீரணுமா? தீரும். கவலை போகணுமா? போகும். நிம்மதி கிடைக்கும். கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டுமா? நோன்புவை. வாழ்க்கை வசந்தமாக வேண்டும், நோன்புவை. நிம்மதியை நோக்கி நீ சுவாசம் விட வேண்டும், நோன்புவை. அதுக்கு பதில் சொன்னாங்க, அலைக பிஸ்ஸௌம் ஃபைன்னஹு லா மிஸ்ல லஹு, நோன்புக்கு நிகராக ஒரு வணக்கம் உலகத்தில் இறைவன் படைக்கவே இல்லை என்றார். லா மிஸ்ல லஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரமலானை வரவேற்கிறோம் என்றால் வா வா என்று சொல்லவில்லை. ரமலானை நாங்கள் அடைய வேண்டும், அருளை சுமக்க வேண்டும், அல்லாஹுவையே அடைய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ரமலானுக்கு முந்தி சஹாபாக்கள் 10 நாள் 15 நாள் பயணமே போக மாட்டாங்களாம். நிறைய நேரங்களில் ரமலானை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிடுவாங்க. பத்ரில் மட்டும்தான் ரமலானில் பயணம். அதுக்கு அடுத்த காலங்கள் எல்லாம், ரமலானுடைய காலம் எல்லாம் நோன்பு கடமை இல்லாத காலங்கள். சில நேரங்கள் அவங்க செய்த பயணங்கள் எல்லாம் நோன்பு எப்போ கடமையாச்சும் நிறைய பயணங்களை மிஸ் பண்ணிடுவாங்க, வேண்டான்றுவாங்க. ஏன்? நோன்புக்கு எப்பவுமே தயாராகிறோம். நோன்பை எதிர்பார்க்கிறது என்பது, ரமலானை வரவேற்பு என்பது அதுக்கான ஒரு தயார் நிலை உண்டாக்குறது. நோன்பு வைக்கணும், உடல் அசௌகரியம் வந்துடக்கூடாது, எங்கேயாவது சுற்றி கித்திட்டு வந்துட்டு ஜலதோஷம் பிடிச்சிடக்கூடாது, காய்ச்சல் வந்துடக்கூடாது. உடலை பேணணும். வணக்கம் செய்வதற்கு உடலும் ஒத்துழைக்கணும், உள்ளமும் ஒத்துழைக்கணும், சூழ்நிலையும் ஒத்துழைக்கணும். அல்லாஹ் 3ம் ஒத்துழைக்க தௌஃபீக் செய்வானா. ஃபைன்னஹு லா மிஸ்ல லஹு, அதுக்கு நிகர் ஒன்றும் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம். நோன்புக்கு நிகர் ஒன்று உண்டா? இல்லை. அதுக்கு அல்லாஹ் தன்னை சொல்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷை, அல்லாஹ்வுக்கு நிகர் ஒண்ணுமே இல்லை. இறைவனுக்கு நிகர் ஏதாச்சும் இருக்கா? இவரை பார்த்தா இறைவனை மாதிரி இருக்கான்னு சொல்ல முடியுமா? இறைவனுக்கு நிகரா இவர் இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இறைவனுக்கு நிகர் யாரும் இல்லை, இறைவனுக்கு நிகர் எதுவும் இல்லை, நோன்புக்கும் நிகர் எதுவும் இல்லை. எனவேதான் உலகத்தில் நீ தொழுதா கூலி கொடுக்கிற, ஜகாத்து கொடுத்தா கூலி கொடுக்கிற, நீ 4 பேருக்கு நல்லது செய்தா கூலி கொடுக்கிற. நீ நோன்புவை, விரதம் இரு. விரதம்னா சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை. விடிய காலம் 4 மணிக்கு எஞ்சி நான் நோன்பு வைக்கணும். சாயந்தரம் 6:30 வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது. மாத்திரம் அல்ல, ஒரு சின்ன பொருள் என்னை மீறி தொண்டைக்குள்ள போயிடக்கூடாது. அவ்வளவு கவனம். வாயலம்புற போது கூட ஒரு சொட்டு உள்ள போயிடக்கூடாது. அவனுக்காகவே நீ அப்படி நோன்பு இரு. அந்த நோன்பினுடைய பலன் என்ன தெரியுமா? தொழுகைக்கு கூலி, தர்மத்துக்கு கூலி, நல்லது செய்தால் கூலி. நோன்புக்கு கூலி, நானே கூலி. அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்கு, நானே நோன்புக்கு கூலி. படைத்தவன் சொன்னான். இங்கே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தெரியுமான்னு சொல்ற மாதிரி, நோன்புக்கு நிகர் வணக்கமே இல்லப்பா, இறைவனுக்கு நிகர் இல்லை. இப்ப நம்ம விளங்குறோம், நிகரற்ற இறைவன் நிகரற்ற நோன்புக்கு கூலியாகவே ஆகிறான். என்ன தவம் செய்தோமோ, என்ன தவம் செய்தோமோ, ரமலான் என்ற ஒரு வெகுமதியை இரக்கமுள்ள ரப்பு எமக்கு கொடுத்தான்.
இரக்கமுள்ள ரப்பு நமக்கு கொடுத்தான் ரமலானை, என்ன தவம் செய்தோமோ. எனவே நோன்பு எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் அத்ஷு வல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் நோன்புக்காக எழுந்திருச்சாங்க, சஹர் வச்சாங்க, 4 மணிக்கு சாப்பிட்டாங்க, அப்புறம் சஹரில் இருந்து கொஞ்சமே தண்ணி கூட குடிக்காம தாகித்தவர்களாக, சாப்பிடாம பசித்தவர்களாக இருந்தாங்க. அதை கொண்டு அவங்க அல்லாஹ்வை அடையணும், கூலி கிடைக்கணும், கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கணும். ஆனா ஒண்ணுமே கிடைக்கல, எல்லாமே மிஸ் ஆகி போச்சு. அப்ப என்னங்க கிடைச்சிச்சு? அவங்க பசியோடு இருந்தாங்க, அவ்வளவுதான். தாகமா இருந்தாங்க, அவ்வளவுதான். அந்த நோன்புக்கு கிடைக்கிற லாபமோ, பரக்கத்தோ, நிம்மதியோ, சந்தோஷமோ, வெற்றியோ, ஹாப்பியோ கிடைக்காமல் போனது என்று சில பேர்கள் மீது வருத்தப்படுறாங்க. கம்மின் சாயும், எத்தனையோ நோன்பாளிகள் லைஸலஹு மின் சியாமிஹி, அவர் கஷ்டப்பட்டு நோன்பு வைத்தார். அந்த நோன்பில் என்ன லாபம் கிடைக்கணும், பலன் கிடைக்கணும், படைத்தவனே கிடைக்கணுமே, அவருக்கு கிடைக்கல. என்ன கிடைச்சிச்சு? இல்லல் அத்ஷு வல் ஜூ, அவர் தாகமா இருந்தார், தண்ணி குடிக்காம இருந்தார், சாப்பிடாம இருந்தார், அது மட்டும்தான் என்றார்கள் நபிகள் நாயகம். அந்த நோன்பாளியாக நாம் ஆகிவிடாமல் பாதுகாப்பார். என்ன? சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஆனா நோன்பு வச்சுட்டு தப்பான வேலை செய்யறார், நோன்பு வச்சுட்டு போய் சொல்லிட்டு இருக்கிறார், நோன்பு வச்சுட்டு தப்பான பார்வை, நோன்பு வச்சுட்டு தப்பான செயல், நோன்பு வச்சு மனைவியை கஷ்டப்படுத்துகிறார், நோன்பு வைத்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு சிரமம் கொடுக்கிறார், நோன்பு வைத்த பின்னால் வாழ்க்கையில அனுமதிக்கப்படாத காரியங்களில் ஈடுபடுகிறார். அவர் நோன்பில் என்ன பலன்? நோன்பால் கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்க பெறாமல் போகிறார். நான் உங்களை எல்லாம் கவலையோடு சொல்கிறேன், வெறும் தாகமும் பசியும் உடைய நோன்பாளியாகி விடாதீர்கள். நோன்பின் ஒவ்வொரு நிமிடமும் கோல்டு வினாடிகள், நோன்பின் ஒவ்வொரு நிமிடமும் கோல்டு வினாடிகள், ஒவ்வொரு நிமிடமும் கண்போன்று காக்கப்பட வேண்டும். ஹாரூனியன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். நோம்பு முறிக்கிறதுக்கு 10 காரியம் இருக்குது. சாப்பிட்டா நோம்பு முறியும், நிறைய சாப்பிட்டு வாமிட்டான நோம்பு முறியும், இப்படியெல்லாம் நிறைய விளக்கம், 10 காரியம். அதையெல்லாம் சொல்கிற நேரம் இல்லை. நான் துவங்கி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நிறைவுபடுத்தினேன். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இங்கே தொடருவேன். நோன்பு 10 விஷயம் முறிக்கும், நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். எதனாலெல்லாம் நோன்பு முறியும்? எக்ஸ்ட்ரா ஒரு 5 விஷயம் நோன்பு முறிக்கும் நாங்கள் நபிகள் நாயகம். ஹம்சுன் யுஃபத்திருன சாயம், 5 விஷயம் நோன்பாளியின் நோன்பு முறிக்கும். அது என்ன நாயகமே? அல் கிதுப், நோன்பு வைத்துக் கொண்டு நீ பொய் சொன்னால் நோன்பு முறிந்து போகும். பொய் எவ்வளவு பெரிய பாதிப்பு. கிட்டத்தட்ட நோன்பாளிக்கு ஒரு பெரிய சுன்னத்து என்னன்னா, அதிக நேரம் மௌனமா இருக்கணும், பேசவே கூடாது. வாய் திறந்துட்டாலே வருத்தமாகுது. யாரையாவது கஷ்டப்படுத்திடுறோம், யாரையாவது காயப்படுத்திடுறோம், யாரையாவது கொஞ்சம் கஷ்டமா பேசிடுறோம், அவங்க மனசு உடைஞ்சிடுறாங்க. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உன்னை யாராவது பேசினால், திட்டினால், சாபமிட்டால், இன்னி சாயும், நான் நோன்பாளி என்று மட்டும் சொல். எவ்வளவு அற்புதமான ஹதீஸ். ஒரு நோன்பாளியை வயிறு சத்தமா யாராவது திட்டாங்கன்னா, நீ நோன்பு வச்சிருக்க, யாராவது உன்னை திட்டுறாங்க, யாராவது உன்னை குறை சொல்றாங்க, யாராவது உன்னை அடிச்சுட்டாங்க, நீ அதுக்கு பதில் அடிக்காதே, பதில் பேசாதே. என்ன பண்ணது? இன்னி சாயும், நான் நோன்பாளின்னு சொல்லிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேச மாட்டேன், நான் உனக்கு பதில் சொல்ல மாட்டேன், உன்னை திட்ட மாட்டேன், மீண்டும் கை நீட்ட மாட்டேன், நான் நோன்பாளி. ஒரு நோன்பாளி என்றால் நான் கட்டுப்பாடு உடையவன், பாதுகாப்புக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன். அந்த ஹதீஸ்ல நான் நோன்பாளின்னு சொல்லிடுன்னு அர்த்தம் இல்லை. நான் நோன்பாளினா மீண்டும் உனக்கு பகரம்லாம் நான் செய்யறதுக்குள்ள இடத்துல இல்லைன்னு அர்த்தம். பேசக்கூட மாட்டேன்னு அர்த்தம். சௌமுக்கு ஒரு வார்த்தைக்கு பொருள் ஒன்று இருக்குது, மௌனம். சௌமுக்கு இன்னொரு பொருள் என்ன? மௌனம். ரமலான்ல நீண்ட நேரம் மௌனம் காத்து விடுங்கள். ரமலான்ல செய்ய வேண்டிய நிறைய அமல்களில் விசேஷமான 4 அமல்கள் விட்டு விடாதீர்கள். அதிக நேரம் குர்ஆன் ஓதுங்கள். குர்ஆனோடு ரமலான், குர்ஆனோடு ரமலான், ரமலானோடு குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் குர்ஆனை ஓதுவார்கள். ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலிடத்திலே குர்ஆனை கேட்பார்கள். ரசூல் சொல்வார்கள், அதிக நேரம் ஜிப்ரீலோடு ரமலானில் குர்ஆனோடு ரசூல் வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகத்தை தவிர யார் ரோல் மாடல் என்று கேட்கிறேன், அழகிய முன்மாதிரி யார் என்று கேட்கிறேன். எனக்கிடையே வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கிடையே என் ரசூல் வாழ்கிறார்.
வாழ்கிறார்கள். அல்லாஹ் சொன்னா எப்படி வாழ்கிறார்கள்? நான் இன்னைக்கு இந்த உட்கார்ந்து இருக்கிறேன்னா இங்கே ரசூலுல்லாஹ் என்னோடு இருக்கிறார்கள். எனவேதான் எப்படி பேச வேண்டுமோ அப்படித்தான் நான் பேச முடியும், எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படித்தான் பார்க்க முடியும். நான் படுக்க போகிறேன், அங்கே ரசூலுல்லாஹ் என்னோடு இருக்கிறார்கள். எப்படி படுக்கணும்? வலது பக்கமாக நான் சாய்ந்து படுக்க வேண்டும். நான் அங்கே படுக்கிறேன், அப்படி படுத்தேன். ஏன்? ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அவங்க சொன்னாங்க வலது பக்கமா சாய்ந்து படு. அப்புறம் பெட்டை எடுத்து உதறினேன். அங்கே ரசூலுல்லாஹ் இருந்ததால் உதறினேன். என்ன உதறினேன்? நீ படுக்கிறதுக்கு முந்தி ஒரு தடவை உன் பெட்டை உதறிக்கொள், அதுதான் என் சுன்னத் என்றார். ரசூலுல்லாவை பார்க்காத வாழ்க்கை வாழ்க்கையா என்றுதான் நான் கேட்பேன். அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் அவங்களை பார்க்க தௌஃபீக் செய்வாராம். நமக்கு என்ன பெருமை? நமக்கு என்ன பெருமை? பெருமையெல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். நமக்கு என்ன பெருமை? பெருமையெல்லாம் அவனுக்கு சொந்தம். நம்மை எல்லா நிலைகளையும் கொடுத்து, அவனுடைய அருளை கொடுத்து, அன்பை கொடுத்து, அவனுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுத்து நம்மை பெருமைப்படுத்தி அவனே பார்க்கிறான். அவளை கொஞ்சம் பெருமைப்படுத்தி பார்க்கறது அல்ல. நான் என்ன பெருமைப்படுத்திக்கிட்டேன்னா மக்கள் பார்வையில் உன்னை சிறுமையாக காட்டுவான் என்றார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பான. பொய் சொல்லாதீர்கள். அஞ்சு காரியம் நோன்பை முறிக்கும். ஒன்று பொய் சொல்றது. அப்படின்னா நோன்பு முறிக்கும், நோன்பு எல்லாம் போயிடும் அப்படி இல்லை. நோன்புக்கு உள்ள கூலி கிடைச்சுக்கிடும், நோன்பு கிடைக்கும். நோன்பு கதாலாம் செய்ய வேண்டியது இல்லை. நோன்பை கொண்டு என்னென்ன பலன், லாபம், பரக்கத், ஆபி, மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் கேட்டதெல்லாம் கிடைக்கும். இறைவனே கிடைக்க வேண்டுமே, அது கிடைக்காது. ஏதோ ஒரு 5 வேளை தொழுகிற மாதிரி நோன்பை நினைச்சுக்கிடாதீங்க. குர்ஆன் எடுத்து ஓதுற மாதிரி நோன்பை நினைச்சுக்கிடாதீங்க. நோன்புங்கிறது ஒரு நாள் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அந்த நோன்புக்கு பின்னால் உங்க லைஃபுடைய டோட்டலே மாற்றப்படும். உங்கள் தலைவிதியே மாற்றப்படும். உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும். உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடத்தி காட்டுவான் சக்தி உள்ள இறைவன். ஒரு நோன்பு உங்களுக்கு கிடைத்ததா? 1000 முறை நன்றி சொல்லுங்கள். அவன் நாடாவிட்டால் கிடைத்தே இருக்காது. வயசாயிட்டு நோன்பு விட்டுறாதீங்க. வெளியூருக்கு போறேன் நோன்பு விட்டுறாதீங்க. தலைவலிக்குது நோன்பு விட்டுறாதீங்க. ஒரு நோன்பு எந்த சூழலும் விடப்படக்கூடாது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. தன் வயது முதிர்ந்த காலத்தில் அனஸ் பின் மாலிக் அவங்க நோன்பு வைக்க முடியல. அதனால என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு நாளைக்கு நோன்புக்கு பகரமா சாப்பாடு கொடுக்கிறது. 30 நாள் நோன்பு பிடிக்க முடியாம போயிட்டாங்க. 30 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. நோன்பு பிடிக்க முடியாம போற போது ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு நோன்புக்கு பகரமா சாப்பாடு கொடுத்தாங்க. அப்படி எத்தனை வருஷம் கொடுத்தாங்கன்னா 2 வருஷம் கொடுத்தாங்க. அப்ப அது வரைக்கும் அவங்க நோன்பு பிடிச்சாங்க. அப்போ நமக்கு வயசாகி போச்சு, நம்மளால பிடிக்க முடியல, ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாம நோன்பு பிடிக்காம இருந்துடலாமா? இல்ல. அனஸ் பின் மாலிக் எத்தனை வயசு வாழ்ந்தாங்கன்னா 119 வயசு வாழ்ந்தாங்க. 117 வயசு வரைக்கும் நோன்பு வச்சாங்க. எனக்கு 70 வயசு ஆச்சு, 80 வயசு ஆச்சு, 90 வயசு ஆச்சு, என்னால முடியல சொல்லலாமா? நீங்கள் கொஞ்சம் நோன்பு பிடிக்க முன்வாருங்கள். நோன்பு பூரா பிடிச்சு முடிக்கிற அளவிற்கு உங்களுக்கு கை கொடுக்க கூடியவனாக கருணை உள்ள ரப்பே வருவான். நீ வா, நான் வருகிறேன். நீ என்னை நோக்கு, உன்னை நான் நோக்குகிறேன். நீ சும்மா ஒரு ஜான் வாப்பா, நான் ஒரு முறை வர்றேங்கிறான். நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லையா? முதுமையை காரணமாக்கி நோன்பை விட்டு விடாதீர்கள். பிரயாணத்தில் உள்ளவங்களுக்கு நோன்பு விடலான்னு ஒரு அனுமதி. நீண்ட பயணம் தவிர்க்க முடியாது, ஒரு 500 கிலோமீட்டர் போறோம், அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படின்னு இருந்தா இன்னைக்கெல்லாம் அந்த சிரமம் இல்லை. ராத்திரி பயணம் செய்யலாம். போகும்போதே போற வழியிலேயே பல பகுதி. இங்கிருந்து புறப்பட்டோம்னா சகுதி எங்க போறோம் அந்த ஏரியாவில் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த ஊர் வழியா நீங்க வெளியூருக்கு போறீங்களா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு சகருக்கு ஏற்பாடோ நாங்கள் தருகிறோம். எந்த நோக்கமும் இல்லை, காசும் இல்லை, எங்களுக்கும் இறைவன் கிடைக்க வேண்டும். எத்தனை இடத்துல அவசரம் இருந்தா போங்க, சகருக்கு ஏற்பாடு இருக்குது, அங்க போய் நீங்க நோன்பை பாதுகாத்துக்கங்க.
அதனால சின்ன சின்ன காரணங்களால் நோன்பை விடுகிற பழக்கம் தாய்மார்களுக்கும் வேண்டாம். உங்களுக்கு ஒரு அனுமதி இருக்கிறது. நீங்கள் பீரியட்ஸ் காலத்தில் இருக்கிறீங்க, மாதவிடா காலத்தில் இருக்கிறீங்க, நோன்பை விட்டுக் கொள்ளலாம். அதுவும் கூட இன்னைக்கு ராத்திரி 4 மணிக்கு பீரியட்ஸ் நின்று போச்சு, அப்புறம் நீங்க உங்களால குளிக்க முடியல, குளிர் அடிக்குது, நீங்க நோன்பு வச்சிடணும். நோன்பு வச்சுட்டு காலையில 10 மணிக்கு எஞ்சி குளிச்சுக்கலாம். குளிக்கிறது வேணா கொஞ்சம் பிற்படுத்தி குளிங்க, நோன்பு விடக்கூடாது. 4 மணிக்கு தானே பீரியட்ஸ் நின்று இருக்கு, அப்ப நாம நாளைக்கு நோன்பு வைக்க முடியாது. இல்லை, நோன்பு கடமை, வைத்தே தீர வேண்டும். நின்று விட்டதா, நோன்பு வைத்து விடுங்கள். குளிப்பதற்கு கூட கொஞ்சம் தாமதமாகட்டும், பரவாயில்லை. நாம ராத்திரி தூங்கணும், ஸ்கலிதமாச்சு, எழுந்திருச்சு பார்த்தோம் 4:30 மணி, இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு, குளிச்சா சகுர் வைக்க முடியாது. குளிக்க வேண்டாம், சகுருவை, நோன்புவை காலையில சுபுவுக்கு முன்னால குளிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு போகலாம். ஏன்? விடப்படக்கூடாத வணக்கங்களில் மிக 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 வைரங்களால் பாய்ச்சப்பட்ட வணக்கம் நோன்பு. உங்கள் வீட்டில் மத்தி பகலில் அடுப்பு எரியக்கூடாது. சிறுவர்களை நோன்பாக மாற்றுங்கள். 5 வயது பிள்ளைகளில் இருந்து நோன்பை பக்குவப்படுத்துங்கள், பயிற்சி கொடுங்கள். 70 வயது உடையவர்களும் நோன்பு வையுங்கள். அங்கே உங்களுக்கு இறைவன் கிடைப்பான். நீங்கள் மரணித்தால் உங்களை சொர்க்கம் வரவேற்கும். எல்லாமல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. சொர்க்கம் வரவேற்கும் கூட்டத்தில் நோன்பு வைத்தவர்களையும் வரவேற்கும் என்றார்கள். நான் வாழ்ந்துட்டு ஏதோ வாழ்ந்தேன் போனேன், எத்தனையோ பேர் வாழ்றாங்க போறாங்க, அப்படி நான் வாழ்ந்துட்டு போறது இல்லை. இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்து, பொருள் கொடுத்து, விளக்கம் கொடுத்து, என்னை சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்து, படைத்தவனும் நல்ல மனுஷன் எனக்கு பேரை கொடுத்து உலகத்தை விட்டு நான் விடை பெற்றால், நான் மறைந்த 1000 ஆண்டுக்கு பின்னாலும் இந்த மண்ணில் நான் போற்றப்படும் இடத்தில் அல்லாஹ் வாழ வைப்பான். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மண்ணில் நிலைத்தவர்கள் சில பேர். நான் வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடியில் நீங்கள் இருக்காதீர்கள், மண்ணில் நிலைத்த சில பேர்களில் நீங்கள் இருக்க வேண்டும். நானும் இருக்க வேண்டும். படைத்தவன் அருள் புரிவானாக. நல்ல மனுஷனாக வாழுங்கள். யாரையும் காயப்படுத்தி பேசிவிடாதீர்கள். முறைத்து கூட ஒருவரை பார்த்திடக்கூடாது. நான் ஒரு ஆளை முறைச்சு பார்த்தேன், அதனால அவர் மனசு கஷ்டப்பட்டார், அது ஆபத்தானது. உன் வாழ்க்கையை எங்கோ கொண்டு முடித்து விடும். ஒருவரை முறைத்து கூட பார்க்காதீர்கள். நபிகள் நாயகம் பாதித்த பாடம், நமக்கு கொடுத்த ஒழுக்கம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, நான் வாழ்றதுக்கு தரப்பட்ட அருமையான வாழ்க்கை நெறி இருக்கிறது. நீங்க வாழ்ந்தால் ரசித்து ரசித்து வாழ வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு நிமிஷம் வாழ்க்கையை நான் ரசிக்கிறேன். நான் போய் தலையில முடியல கை வைக்கும் போது ரசிப்பேன். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணாடிக்கு முன்னால் நின்று தலையை வாருவாங்க. எப்படி வாருவாங்க? சீப்படுத்து வலது பக்கமா, அப்புறம் மத்தியில, அப்புறம் இடது பக்கமா. தலைமுடி வாருவதற்கு கூட அழகிய ஒரு வழிமுறையை இன்னைக்கு எல்லாமே தலைகீழா இருக்குது. சில பேர் சீப்படுத்து இங்கிருந்து செய்வான், தலைகீழா செய்விட்டு இருக்க, எதையுமே புரிகிறது இல்லை. கண்ணிலே சுர்மாயிடுகிறார்கள். காரூணிய சீலர் கண்ணாடி முன் நின்று ரசிக்கிறார்கள். என் அழகை நான் ரசித்தால், என் அழகை நான் ரசித்தால் இறைவனும் ரசிக்கிறான். இறைவன் சொல்வானா, நான் படைச்சேன் அவனை, அவன் தன்னை ரசிக்கிறான் பாருங்க. அவனை ரசிக்கல, என்னை ரசிக்கிறான். குறைபடாதே. படைத்தவனையா குறைபட்டு கொண்டாய்? அவன் என்ன செய்யவில்லை என்று கேட்கிறாயா? அவன் என்ன செய்தான் என்று கேட்கிறாயா? அவன் என்ன செய்தான் எனக்கு? நான் கேட்கிறேன், அவன் என்ன செய்யவில்லை? உன்னை நடமாட வைத்தானே, ஒரு நல்ல மாப்பிள்ளையாக ஆக்கினானே, நல்ல பிள்ளைகளை கொடுத்தானே, அழகான மனைவியை கொடுத்தானே, என்ன செய்யவில்லை அவன்? நீ என்ன செய்தாய்? அதற்கு கைமாறு. இறைவனுக்கு என்ன கைமாறு செய்தோம்? மறந்து விடாதீர்கள். உங்களை படைத்து உங்களுடனேயே இருந்து வளர்த்து கொண்டிருக்கிற ரப்பை நான் ஒரு நிமிடம் அவனை மறந்து வாழ்ந்ததும் இல்லை, வாழவும் எனக்கு தெரியாது, வாழ்ந்ததே இல்லை. என் உறக்கமும் என் ரப்பின் நினைவுதான், என் விழிப்பும் என் ரப்பின் நினைவுதான். வாழ்ந்து பாருங்கள். டோட்டல் வாழ்க்கை உங்களுக்கு ரசிக்கும். வாழ்க்கையை வெறுத்து விட மாட்டீர்கள். 5 நோன்பை முறிக்கும். ஒன்று பொய் சொல்வது, அல் கிதுபு வல் கீபா, புறம் பேசுவது 2வது. அப்ப நோன்பு முறிக்கும்னா நோன்புடைய பலன் கிடைக்காது. நோன்பு வச்சு பிரயோஜனம் இல்லாம வெறும் தாகித்து இருந்தோம், பசித்து இருந்தோம்ன்ற பேர்லையா போறது? சும்மாவா பசிக்க முடியும்? அது இந்த வெயில் காலத்துல தொண்டை அடைக்கும் தாகம்.
ஆனால் லேசாயிடும். நாள் போக போக பாருங்க, எல்லாரும் கடுமையான தாகத்தில் இருப்பாங்க. நமக்கு முன்னால் சர்பத் குடிப்பாங்க சில பேர், நமக்கு தாகம் வராது, ஆசை வராது. ஏன்? நீ பிடிச்சு பிடிச்சு பழகும் போது இறைவனும் உனக்கு ஒத்துழைப்பான். என் அடியான் நல்ல காரியம் செய்யறான், எனக்காக செய்யறான், அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லா உன்னை கொஞ்சம் அப்படியே தூக்கி தூக்கி ப்ரெஷர் கொடுத்து உன்னை நல்ல நிலையில கொண்டு நோம்பு பிடிச்சு நிறைவேற்றுற வரைக்கும் இறைவனே ஒத்துழைப்பான். அதனால இந்த பகுதியில மாத்திரம் அல்ல, கேட்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், எந்த சூழலிலும் எந்த காரணத்திற்காக ரமதானில் எந்த ஒரு நோம்பையும் விட்டு விடாதீர்கள், எந்த ஒரு நோம்பையும் பிடித்து வீணாக்கி விடாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், புறம் பேசாதீர்கள். புறம்னா என்ன? நம்ம 3 பேர் உட்கார்ந்து 4வது ஆளை பத்தி பேசுறது, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, பள்ளிவாசல்ல தொழுதுட்டு லுஹருக்கு பின்னால சாப்பிட போறதுக்கு வேலை இல்லை, சாப்பாடு வேண்டியது இல்லை. ரமதான்ல எல்லாரும் உட்கார்ந்து ஒன்னா படுப்பாங்க, படுக்கும் போதே அடுத்த ஆளை பத்தி பேசுறது. சில ஊர்ல பேசிமாம் பத்தி பேசுறது, சப்ஜெக்டே அவர் தான். இமாம பத்தியா அல்ல கம்முன்னு இருக்கிறாரு, என்ன லாபம், என்ன பலன், என்ன பிரயோஜனம்? அவர்கள் உங்கள் வழிகாட்டிகள். ஒன்று தெரியுமா? தனக்காக என்றைக்கும் அவர்கள் நல்லதை கேட்பதற்கு முன்பு உங்களுக்கு கேட்காமல் அவர்களுக்காக கேட்டதில்லை. ஆலிம்கள் தனக்காக கேட்டதில்லை, தன் சமூகத்திற்கு கேட்கிறார்கள், மக்களுக்கு கேட்கிறார்கள், நாட்டுக்கு கேட்கிறார்கள். அதற்கு பின்னால் தான் தனக்கு கேட்பாங்க. நான் அதிகமா அல்லாட்டு கேட்கறது, அல்லாஹ் இந்த நாட்டை நல்லாக்கு, நாட்டு மக்களை நல்லாக்கு. எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், இந்து மத சகோதரர். அவர் அடிக்கடி சொல்வார், இறைவன் எங்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் பேரை சொல்லி நான் பிரார்த்தனை செய்வேன். என் சகோதர மதத்தவர், அவர் நல்லாக்கி வை, அவர் குடும்பத்தில் சில பிரச்சனை, அவருக்கு நிம்மதியை கொடு. நண்பர்களை நினைத்து பாருங்கள். நான் எனக்காக கேட்பது 2வது, என் மனைவிக்காக 2வது, என் பிள்ளைகளுக்காக 2வது. நான் முதலில் எனக்கு பின்னால் நின்று தொழுகிறவர்களை எல்லாம் அல்லாஹ் உயர்த்தி விடு. காபத்துல்லாஹ்க்கு போய் ஹஜ்ஜுக்கு போவேன், காபா பார்த்தோன்னு கேட்பேன், என் பயான கேட்கிற எல்லாருக்கும் ஹஜ்ஜ நசீபாகு. லட்சோப மக்கள் கேட்பாங்க, அவ்வளவு பேருக்கு ஹஜ்ஜ நசீபாக்கு. எனக்கு பின்னால் நின்று தொழுதவர்களுக்கு ஹஜ்ஜ நசீபாக்கு. நான் துவா செய்தேனே, ஆமீன் சொன்னாங்களே, அவங்களுக்கு ஹஜ்ஜ நசீபாக்கு. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்களே, அவங்களுக்கு ஹஜ்ஜ நசீபாக்கு. அதுக்கு பின்னால்தான் என் மனைவி மக்களுக்கு நான் கேட்டிருக்கிறேன். எந்த இமாம்களை குறை சொல்கிறீர்கள்? எந்த ஆலிம்களை பற்றி புறம் பேசுகிறீர்கள்? நீங்க நல்லா இருக்கணும்னு இந்த உலகத்தில் துடிக்கும் ஒரு ஆன்மா இருக்கும் என்றால் அவர்கள் ரசூலின் வாரிசுகளான எங்கள் ஆலிம்கள். மனதில் பதிவு செய்யுங்கள். உலமாக்களை கண்ணியப்படுத்துகிற போதெல்லாம் நீங்கள் கண்ணியப்படுகிறீர்கள். உங்களை அல்லாஹ்வே கண்ணியப்படுத்துவான். உலமாக்களின் கரத்தை பிடித்து பாருங்கள், அங்கே ரசூலுல்லாஹ்வின் துஆ கிடைக்கும். நான் ஆலிமுங்கிறது நான் அதை பெருசா நினைக்கல. ஆனா ஒரு சின்ன ஆலிமை கூட நான் ரொம்ப கண்ணியமா கை கொடுக்கிறது, துவா செய்யறது, எல்லாரும் நெருங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறது. ஏன்? அவர் ஆலிம், அவர் அல்லாஹ்வோடு ரசூலோட அழகிய தொடர்பை பெற வேண்டும். அல்லாஹ்ட்ட கேட்ப, இவர்களை உன் தொடர்பில் ஆக்கி வை, அவங்க துவாவில் என்ன சேர்த்து வை. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. 5 விஷயம் நோம்பு முறிக்கணும். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது நான் முடிக்கிறதுக்கு. நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் நீங்க இருப்பீங்கிறதெல்லாம் தாண்டி அப்புறம் யோசிப்பீங்க, அதத்தை கூப்பிட்டா ரொம்ப நேரம் அப்படின்னா யோசிக்கிறதுக்கு உள்ளது இல்லை இந்த விஷயம். நீங்க ஆசைப்படணும், இன்னும் பேசணும்னு நாங்க முடிச்சுக்கிடுவோம், அவ்வளவுதான். இது அலுப்பு தட்டுகிற விஷயம் அல்ல. என்ன அலுப்பு தட்டிட்டோம்னா நீங்க குற்றவாளி ஆயிடுங்க. என்ன குற்றவாளி? அல்லாஹ்வை பத்தி பேசுறேன், அல்லாஹ் சொன்ன வாழ்க்கையை சொல்றேன், அண்ணல் என் பெருமானாரை பேசுகிறேன், அழகான எதிர்காலம் வரணும்னு கேட்கிறேன், நீங்க நல்ல மனுஷனா வாழணுங்கிற, இறைவனையே நீங்கள் அடையணுங்கிற. நீங்க உலகத்தை விட்டு கண்ணை மூடி மூச்சு பெரியும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல மனுஷன் போறார், நல்ல மனுஷன் போறான்னு சொல்லணும். மனைவி சொல்லணும், அருமையான என் கணவர். புள்ள சொல்லணும், இப்படி ஒரு தகப்பன் இல்லை என்று. உன் நண்பர்கள் இப்படி நண்பர்கள் இல்லைன்னு சொல்லணும். அப்படி மனிதர்களாக உங்களை மாற்றுவதற்கு பேசுகிறோம். இந்த பேச்சை இல்லைன்னு நீங்க அலுப்பு தட்டினா அது நியாயமாக்காது. அதுக்கு முந்தி முடிப்போம். அசத்து கிட்ட வர்றாங்கன்னா ஒண்ணு முடிங்கம்பாங்க, அல்லது கூட்டுங்கம்பாங்க. முடிங்கன்னு சொல்ல வரல, கொஞ்சம் கூட்ட சொல்லுவாங்க, அவ்வளவுதான். பார்த்துக்கிடுவோம். அது உலமாக்களுடைய வார்த்தையை மறுக்கிறது இல்லை. இங்க நாங்க ஷேக் அல்ல, அவங்கதான் எங்களுக்கு ஷேக். அதற்கு நம்ம முறியது பையத்தானவங்க, அவங்க சொல்லுக்கு நம்ம கட்டுப்படுவோம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். எனவே அன்பர்களே, 5 விஷயம் நோன்பில் வரக்கூடாது. 1, பொய் சொல்லாதீர்கள். 2வது, புறம் பேசாதீங்க, யாரை பத்தியும் பேசக்கூடாது. அதான் நான் சொன்னேன், 100க்கு 100 வாயை மூடுறதுதான் ரமதானுக்கு சிறப்பு. நான் ரொம்ப பேசவே மாட்டேன். ரமதான்ல லுஹர் தொழுதுட்டு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பயான் இருக்கும். அந்த பயான்லாம் சும்மா லேசு பயான் இல்லை, ஒரு ஜும்மா விட பெருங்கூட்டம் உட்காந்துருப்பாங்க. ரமதான் 1 மாசம் ஊரோட ஹதீஸ், புகார் ஷரீஃபு, இது மாதிரி ஹதீஸுகளை பாடம் நடத்துவோம். அவ்வளோதான். பேசி முடிச்சுட்டு உட்காந்து குரான் ஓதுவோம், கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்போம்.
மக்கள் நிறைய பேர் ரமலான்ல கிட்ட வந்து பேசுறது நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண. நான் சொல்வேன், நான் கொஞ்சம் நிம்மதியும், இன்னொரு பக்கம் இறைவனும், இன்னொரு பக்கம் முராக்கபா, இன்னொரு பக்கம் முஷாஹதா, அல்லாஹ்வுடைய நினைவில் அவன் சிந்தனையில் இருக்க பிரியப்படுகிறேன். ஏதாவது சட்டம் தேவைனா கேளுங்க, மசாயில் தேவைனா கேளுங்க. அதிகமா வந்து பேச வந்துட்டா திடீர்னு பேசிட்டே இருப்பாங்க, சட்டமா கேட்பாங்க, திடீர்னு சொல்லுவாங்க, வர உங்க முத்தவழி சரியில்லையேம்பாங்க. நம்மளையும் சேர்த்து பாவத்தில் இழுத்து நம்ம நோம்பையும் சேர்த்து மொத்தமாக வாங்கிட்டு போயிடுறது. எங்கள் முத்தவல்லிகளும் எங்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகளும் அவர்கள் தியாகிகள். அவர்களுக்கு என்ன பேரு தெரியுமா? அல்லாவின் வீட்டின் பணியாளர்களே என்று அல்லாஹ் அழைப்பான். அல்லாவின் வீட்டின் பணியாளர்களே என்று அழைப்பான். யாரை? பள்ளிவாசலின் நிர்வாகிகளை. நான் நிர்வாகிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் அல்லாவின் வீட்டின் பணியாளர்கள். அழகாக உங்கள் பணி தொடரட்டும், அருமையாக தொடரட்டும். உங்களுக்கு பணி செய்கிற இடத்தில் உங்கள் மஸ்ஜிதின் அலங்காரமான ஆலிம்களை, உலமாக்களை, அவர்கள் தேவை யாரிடத்திலும் சொல்லக்கூடாத அளவிற்கு அவர்களின் தேவையை நிறைவு செய்யும் இடத்தில் உங்கள் நிர்வாகம் இருக்கட்டும். ஆலிம்களின் கண் குளிர்ச்சியில் நிர்வாகம் இருப்பது அது இறைவனுக்கே பொருத்தமாகும். இங்கே ஒரு மஸ்ஜித் ஆபாத் ஆகிறது. அல்லாஹ் இதை முழுமைப்படுத்துவானாக. விரைவாக கட்டிடத்தை நிறைவாக்கி திறக்கச் செய்வானாக. இங்கு சாலிகங்கள் வளர்வதற்கும் வருவதற்கும் போவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. இதுல வேலைப்படி பாக்கி இருந்தா முடிச்சு வைக்கணும். யாராவது ஆசைப்பட்ட நான் முடிச்சு தரேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இதுக்கு பகரமா ரசூல் சொன்னாங்க, வன் பனால் இல்லாய் பைத்தன் பனல்லாஹு பில் ஜன்னா பைத்தன் பில் ஜன்னா. அல்லாஹ்வுக்காக நீங்க ஒரு வீடு கட்டி கொடுங்க. அது அல்லாஹ்வை நினைக்கிறதுக்குள்ள இடம். உங்களுக்கு ஒரு வீடு அல்லாஹ் சொர்க்கத்துல கட்டி கொடுப்பான்னா. அதனால உங்களுக்கு யாராவது பிரியம் இருந்தா இதுல பாக்கி வேலை பூச்சிமானத்துக்கு நான் ஒரு 50 மூட்டை சிமெண்ட் அனுப்புறேன், இல்ல இதனுடைய வேலைகள் உள்பணிகளை முடிவு செய்யறதுக்கு நான் டைல்ஸுகளை நான் வாங்கி தரேன். யாராவது மனசு வச்சா சொல்லிட்டு போயிருங்க. இப்ப சொல்லிடணும். ஏன்னா நாளைக்கு சொல்லுன்னு நினைப்பீங்க. அதுக்குள்ள சைத்தான் வந்து சொல்லுவான், சரி அடுத்த வருஷம் பார்த்துக்கிடுவோமே. நல்ல வேலை நல்ல சிந்தனை வந்தா உடனே செய்திடணும். ஏன்னா நான் அடுத்த வருஷம் இருப்பேனா இல்லையா எனக்கு தெரியாது. இந்த பள்ளிவாசலுக்கு நான் சிமெண்ட் வாங்கி கொடுத்துட்டேன்னா நான் அடுத்த வருஷம் இருந்தாலும் இருந்தாலும் இன்னும் நல்ல வேலை வாங்குவான். அல்லாஹ் இல்லாட்டா கபரை சொர்க்கமாக்கி தருவான். அல்லாஹ் இந்த பள்ளியை முழுமையாக்குவானாக. இதற்கு உதவி செய்கிறவர்களை இங்கிருந்தும் அவன் தேர்ந்தெடுப்பானாக. சங்கை மிக்கவர்களே, புறம் பேசாதீர்கள். யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. ஏப்பா அவர் சரியில்லை நீங்க சொல்ற, எதை வச்சு சொல்ற? அவருக்கு நல்ல மாதிரிலாம் நடக்கல. உன் பக்கம் கொஞ்சம் திரும்பி பார். நீ பல இடத்துல சரியில்லாத ஆளா இருந்திருக்க. ஒருத்தரை போய் நீ குறை சொல்றனா அந்த வாக்கு உங்ககிட்ட இருக்கும். உன்னை பார். என் குறையை நான் பார்க்கிற போதெல்லாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். பிறரின் குறையை பார்க்கிற போதெல்லாம் இறைவனை விட்டும் தூரமாகிறேன். எழுதி வையுங்கள். என் குறையை நான் பார்க்கிற போதெல்லாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். அடுத்தவரின் குறையை நான் பார்த்தால், பேசினால் இறைவனுக்கும் எனக்கும் தூரம் ஏற்படும். ஒவ்வொருவர்களும் நன்கு ஞாபகம் வையுங்கள். யாரையும் குறை சொல்லாதீர்கள். யாரு குறையையும் எடுத்து பேசாதீர்கள். அவர் அப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னால் அந்த குறை உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. நீங்கள் சரியாகுங்கள். நீங்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் இல்லை இன்னொருவரை குறை சொல்வதற்கு. ரமலானில் நோன்பை, அதன் விளைவை, அதன் உயர்வை, அதற்கு கிடைக்கிற அல்லாஹ்வையே அடைவதற்கு தடை புறம் பேசுறது, அடுத்த ஆளை பத்தி பேசுறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மூணாவது கோல் சொல்றது. கோல் சொல்றதுன்னா அதுக்கு ரொம்பலாம் நான் பேசல. ஒரு சின்ன உதாரணம். உங்க பையனுக்கு ஒரு பொண்ணு பேசிட்டீங்க. உங்க பையனுக்கு ஒரு பொண்ணை பேசி வச்சிருக்கீங்க. போய் முடிவு பண்ணிட்டு வரீங்க, இந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கொடுக்கலாம், நல்ல பொண்ணு, நல்லா முடிச்சாச்சு. நம்ம சில பேர் இந்த விஷயத்துல பெண்கள் கொஞ்சம் ஈடுபடுறது இருக்குது. எல்லாம் நம்ம வீட்டு பெண்களை பாதுகாக்கட்டும். திடீர்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு முக்காடை போட்டு நேரம் அந்த வீட்டுக்கு போயிடுறது. அந்த பொண்ணையா பேசிட்டு வந்திருக்கீங்க, பரவாயில்ல கொஞ்சம் பார்த்து யோசிச்சு செய்யுங்கள, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. நடக்குமா? அந்த பொண்ணுக்கா கொடுக்க போறீங்க, கொஞ்சம் பார்த்து கொடுங்கம்பாங்க, முடிஞ்சு போச்சு. இது பேர் கோல் சொல்றது. வேண்டியது இல்லை. இந்த பையனை நாங்கள் எங்களுக்கு பேசியிருக்கோம், அந்த பையன் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த விசாரித்தோம், நட்பு வட்டா அது நல்லா இருக்கு. ஒருத்தர் வருவோம், அங்கேருந்து வருவோம், அந்த பையனுக்கு உங்கள் பொண்ணு பேசுன மாதிரி இருக்கு. ஆமாம் பேசியிருக்கோம். விசாரிச்சுட்டீங்களா? விசாரித்தோம். இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். என்னங்க அது இல்லை, ஏதோ பேச்சு அடிபடுது பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இனி விசாரிக்கலாம் மாட்டார். ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிட்டு, இல்லை இப்போ நாங்கள் கல்யாணம் வச்சுக்கல, கொஞ்ச நாள் கழிக்கணும்னு வேற மாப்பிள்ளையை தேடுவாங்க. இந்த காரியங்களை செய்யாதீர்கள்.
உங்களுக்கும் ஒரு பெண் இருந்தால் அந்த கடுமை தெரியும், உங்களுக்கும் ஒரு மகன் இருந்தால் அந்த வலி தெரியும். இன்னொருவரின் சந்தோஷத்திற்கு நீங்கள் ஏன் இடையூறாக நிற்கிறீர்கள்? உங்கள் சந்தோஷத்திற்கு யாராவது இடையூறாக வந்தால் அது வலி உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? அடுத்தவரின் சந்தோஷத்தை கெடுக்க கூடாது. கோல் சொல்லுதல் நோன்பின் நல்ல விளைவுகளை, நோன்பின் நற்பாகியங்களை, நோன்புக்கு கிடைக்கிற ஹாப்பியை அது அழித்து விடும் என்கிறார்கள். அகிலத்தின் அருட்கொடை எங்கள் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியினுடைய பேரை கேட்டா ஸலவாத் சொல்லுங்க. நபி மேல அதிகமா ஸலவாத் சொல்ல ஆஷிகுர் ரசூலாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்தார். ரசூலின் காதலர்கள் நாம். இந்த உலகத்தில் நம்ம யாரையும் காதலிக்கிறது இல்லை, அல்லாஹ்வையும் ரசூலையும் காதலிக்கிறோம். எங்கள் உயிர், எங்கள் இன்பம், எங்கள் மகிழ்ச்சி படைத்தவனும் படைத்தவனை முகவரிப்படுத்திய முஹம்மது ரசூலுல்லாஹ். வாழ்வோம், ஒரு இலக்கோடு வாழ்வோம், ஒரு இலட்சியத்தோடு வாழ்வோம். வாழ்க்கை என்பது அழகாகுவதற்கு அவங்களை குறை சொல்றதும் இவங்களை குறை சொல்றதும், அவங்கள டச் பண்றதும் இவங்களை டச் பண்றதும், அவர் எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டார் அவரை பழி வாங்காம விட மாட்டேன், அதுக்கு நல்ல வாழ்க்கையா? உனக்கு அவர் கஷ்டம் கொடுத்ததற்காக பழி வாங்க வேண்டுமா? பழி வாங்கும் குணம் மிக மிக விரோதமான குணம். அதை மண்ணடியில் புதைத்து விடு என்றார்கள். மண்ணடியில் புதைத்து விடு. அந்நமீமத்தன கோல் சொல்றாரு, நோம முறிக்கும். நாலாவது ஒல்யமீனுல் கமூஸ், பொய் சத்தியம் செய்வது. இன்னைக்கெல்லாம் சத்தியம் ரொம்ப ஈஸியா போச்சு. எதையாவது செய்து நான் சத்தியமா அப்படி நடக்கல, நான் சத்தியமா அப்படி செய்யல. சத்தியத்தை பொய் சத்தியமாக்குகிற மனித உலகம் வாழும் இடம் இது. என்னைக்கும் சொல்றேன், பொய் சத்தியம் பண்ணாதீங்க. சத்தியம் ரொம்ப டேஞ்சர். ஒரு காரியத்தை செய்துட்டு செய்யல சத்தியம்னு சொல்லிட்டா அந்த சத்தியம் நின்று வாழும், உங்களை வீழ்த்த வேண்டிய இடத்தில் வீழ்த்தி விடும். பொய் சத்தியம் மட்டும் செய்திடாதீங்க. பொய் சத்தியம் ஆபத்தானது, அது நோன்பை வீணாக்கும், நோன்பின் பலனை வீணாக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஞ்சாவதாக அதை நிறைவுபடுத்துவாங்க, வல்யமீனுல் கமூஸ் வன்னதுரு பிஷஹவத்தின், மனோ இச்சையோடு எந்த ஒன்றையும் பார்ப்பது. ஒரு அந்நிய பெண்ணை ஆசையோடு இச்சையோடு பார்த்தால் நோன்பின் பலன் காணாமல் போகும், அதன் பிரயோஜனத்தை இழந்து விடுவீர்கள். நோன்பு நோக்கிறீர்களா? உங்கள் கண் நோன்பாக வேண்டும். அப்படியானால் கண்ணும் அழகாகணும், பார்வை அழகாகணும். ஆபாச பார்வையால் நோன்பின் பலன் இழப்பீர்கள். இறைவன் கிடைக்க மாட்டான், அவன் அருள் கிடைக்காது. நோன்பு வச்சுட்டு நம்ம பார்வை கட்டுப்பாடு வர இல்லைன்னா நோன்பின் நோக்கமே இறைவன் சொன்னான், குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு நோன்பை கடமையாக்கப்படுகிறது, உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமூகத்திற்கு கடமையாக்கப்பட்டதை போல் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் சரியாகுவதற்காக. நோன்பு எதற்கு? நீங்கள் சரியாக வேண்டும், உங்களுக்குள் அல்லாஹ்வின் அச்சம் வர வேண்டும். தத்தகூனல் மஆத், பாவங்களை பயப்பட வேண்டும். தத்தகூன்கிற வார்த்தைக்கு தான் எத்தனை ஆழம் பொருள். நீங்க சரியாகணும், பாவத்தை பயப்படணும், இனி பாவம் செய்யக்கூடாது, இறைவனை பயப்படணும், இறைவனை மீறாதீர்கள். அதுக்குதான் நோன்பு. அப்ப நான் நோன்பு வச்சேன், என் நோன்பு என்ன சுத்தமாக்கணும், பாவத்தை விட்டு தூரமாக்கணும், பரிசுத்தமான படைத்தவனை அடைவதற்கு உதவி செய்யணும். எல்லாமே கிடைக்கல. கம் மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஆத்ஷு வல் ஜூ, எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு வைத்தார்கள், அந்தோ பரிதாபம், படைத்தவன் கிடைக்கவில்லை, படைத்தவன் கொடுக்கும் அருள் கிடைக்கவில்லை, பொருள் கிடைக்கவில்லை, நோக்கம் நிறைவேறவில்லை, நிம்மதி கிடைக்கவில்லை, ஹாப்பி ஏற்படவில்லை. மாறாக ஏதோ தாகத்தில் இருந்தார், ஏதோ பசியில் இருந்தார். பரிதாபம் என்கிறார்கள் பூமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நோன்பு வச்சுட்டோம்னா இதையும் நான் பேண வேண்டும். மிக முக்கியம், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் ரமலான் இறைவன் கொடுத்த பேரருள். அதன் ஒவ்வொரு நிமிடங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதிகமாக ரமலானில் செய்ய வேண்டிய வணக்கம் என்று இருக்கிறது. நோன்பு வைக்கிறோம், திருக்குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், அதிகமாக திக்ர் செய்வது. குறிப்பா நாங்க இன்னைக்கு பையத்தாரவங்களுக்கு கொடுக்கிற திக்ர் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் குறைந்தது 4000 தடவை செய்ய சொல்றோம். ஏன்? அல்லாஹு அல்லாஹ் நீ சொல்ல சொல்ல உன் உள்ளம் நிம்மதி பெறும், இன்னொரு பக்கம் முகம் பிரகாசமாகும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அவனை தியானியுங்கள்.
அவனை துதிபாடுங்கள். இந்த நாவு உலகத்தில் துதிபாடுவதற்கு தகுதி அவன் மாத்திரம்தான். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், 4000 தடவை அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். இந்த 4000ங்கிறது 2000 தான். கவுண்டிங் மிஷின்ல எடுத்து அல்லாஹு அல்லான்னு ஒரு தடவை தட்டினீங்கன்னா 2 அல்லாஹும் சேர்ந்து 1 தான் நம்பர் விடும். அல்லாஹு அல்லாஹ் சொல்றது 2, நம்பர் 1 தான் விடும். இப்போ 2000 செய்தா 4000 கிடைச்சிக்கிடும். ரமலான்ல அதிகமா செய்யுங்கள். நீங்கள் இறைவனை துதிபாடுவதால், திக்ர் செய்வதால் அவன் சந்தோஷமாகிறான். உங்கள் முகம் பிரகாசமாகும், உள்ளம் நிம்மதி பெறும். இதற்கெல்லாம் மேலால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தகூமு ஸாஅ ஹத்தா யகூல் அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சொல்றவர் இருக்கிற வரைக்கும் உலகமே அழியாதுன்னாங்க. அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றவர் இருக்கிற வரைக்கும் உலகம் அழியல. நான் சொன்னால் எனக்கு ஆயுள் நீளும், நீ சீக்கிரம் அழிய மாட்டேங்கிறான். ஹயாத்து நீளணும். உலகத்துல வாழ்றது முக்கியம் இல்லை, நீண்ட காலம் வாழணும். யாருக்கும் சுமையா வாழ்ந்துடக்கூடாது. அஃதலு ஸஆதா தூலுல் உம்ர், மனிதனுக்கு வழங்கப்படுகிற பாக்கியங்களில் எல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூலுல் உம்ர், நீண்ட ஆயுள் வாழ்வது. ஹுஸ்னுல் அமல், நல்ல செயல்களோடு வாழ்வது. அமல் இல்லாம செயல் இல்லாம என்ன வாழ்க்கை அது? ஒவ்வொரு நாள் எழுந்திருச்சேன் எப்படி நேரம் கழிய தான் போகுது. காலையில இருந்து சில பேர் பழக்கம் வச்சிருக்காங்க, பாத்ரூம் போறது, குளிக்க போறது, நாஸ்டா பண்றது, வெளியில போறது, அப்படி வேலையை முடிக்கிறது, அப்படி வீட்டுக்கு வர்றது, கொஞ்சம் படுக்கிறது. அதல்ல, நான் ஒவ்வொரு நாள் வாழ்க்கை இலக்கோடு வாழணும். இன்னைக்கு யாருக்கு என்னால் உபகாரம் செய்ய முடியும், இன்னைக்கு என்ன கொண்டு எத்தனை பேருக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும், இன்னைக்கு நான் எவ்வளவு குர்ஆன் ஓத முடியும், எவ்வளவு திக்ர் செய்ய முடியும். நான் சாதாரணமா ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓதுறது, 10 ஜுஸ் ஓதுவேன். சின்ன வயசுல எங்க உமா அப்பா முயற்சி எடுத்தாங்க, என்ன ஹாஃபிஸ் ஆக்குனாங்க. 10 ஜுஸ் ஓதுனேன். ஒரு காலம் 3 நாள்ல ஒரு குர்ஆன் முடித்தேன். 1000 வேலை பளுகளுக்கு இடையே எவ்வளவு முடியுமோ ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஓதுங்கள், குர்ஆனோடு வாழுங்கள், திக்ரோடு வாழுங்கள். நீங்கள் முயற்சி எடுத்தால் அதை கொடுக்கிறவன் அல்லாஹ். அல் யுஹுது மின்னா வல் இத்மா மினல்லாஹ். முயற்சி நம்மை சார்ந்தது, அந்த முயற்சியை முழுமையாக்கி தருவது இறைவனை சார்ந்தது என்றார்களே எங்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் முயற்சி கூட எடுக்க யோசிக்கிறீர்கள்? முயற்சிமா எடுக்கக்கூடாது. குர்ஆனை ஓதுங்கள், அதிகமாக திக்ர் செய்யுங்கள். ரமலானில் வீணாக கூடாது. ஒரு நோன்புங்கிறது ஏதோ நான் பிடிக்கிறது அல்ல, இறைவனுடைய அழைப்புக்கு பதில் சொன்ன அர்த்தம் கிடைக்கும். நோன்பு பிடிச்சிட்டீங்களா, இறைவன் அழைப்புக்கே பதில். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஹஜ்ஜுக்கு போனார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நீண்ட பயணத்துல போற போது அவர் நிறைய தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட சில நல்ல பழக்கம் இருந்துச்சு. எங்கேயாவது போயாச்சுன்னா நல்ல உயர்வான சாப்பாடு கொண்டு போவார். கொண்டு போயாச்சுன்னா அந்த பகுதியில் யாராவது கூப்பிட்டு தன்னோட உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பார். அவர் பக்கத்துல இருந்து சாப்பிடுறதுன்னு சில பேருக்கு பயமா இருக்கு. சாப்பாடு முடிச்ச பின்னால கூப்பிட்டு எங்கேயாச்சும் போட்டு தண்ணீர் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பயணம் செய்தார். அந்த பயணத்துல நல்ல உணவு கொண்டு போயிருக்கார், உயர்வான சாப்பாடு, அரசு சாப்பாடு இல்லையா. அந்த பகுதியில் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க, டென்ட் போட்டாச்சு. சாப்பிட உட்கார்ந்த உடனே தன்னுடைய அதிகாரிகளை கூப்பிட்டாங்க. அதிகாரியை கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பாங்க வா சாப்பிடணும் என் கூட, இந்த பகுதியில் யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு வாங்க. அந்த பகுதி என்னன்னா பாலைவன பகுதி, ஒருத்தர் மனுஷனே நடமாடாத பகுதி. யாராவது ஒருத்தர் கூட்டு வாங்கிறார். மாமன்னர் ஹஜ்ஜாஜ் ஹஸரத் கொஞ்சம் நேரத்தை கூட கொடுத்ததுனால கூட்டி பேசுறேன். சில இடத்துல 10 நிமிஷம் கூட்டுங்கம்பாங்க, சில 15 நிமிஷம் பாங்க. ஹஸரத் ஒரே அடியா ஹத்தா இதா தலால் ஃபஜ்ர் ஒரேடியா நீட்டு கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கூட்டுங்கன்ட்டு. ஆனா நீங்க சோர்வடைகிறவர்கள்லாம் கூட்டுறது இல்லை. நான் 10 மணிக்கு வாகனத்தை பிடிக்கணும், போய் ட்ரெயினை பிடிக்கணும். அதில் உங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போனார், உட்கார்ந்தார், வாகனத்தில் இருக்கிறார், கீழே இறங்கினார், சாப்பாடு கொண்டு வச்சாங்க. வச்சவொன்னு அவர் பேரரசர், நாட்டின் அரசர். அவர் சொன்னார், என் கூட இந்த சாப்பாடை சேர்ந்து சாப்பிடணும்பா. ஏன்னா அல்லாஹ்வை திருப்திப்படுத்துற காரியங்கள்ல ஒண்ணு விருந்தாளிக்கு விருந்து கொடுக்கிறார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கணும். யாராவது பசிக்குதுன்னா சாப்பாடு கொடுத்துருங்க. யாராவது பசிக்குதுன்னு கேட்டா இல்லைன்னு சொல்லாதீங்க. அவர் யாரு, அவர் வசதியான ஆளா, எந்த மதம், எந்த ஜாதி பார்க்கவே கூடாது. பசிக்குதுன்னாரா அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. ஏன் அல்லாஹ் சொன்னான், என்னை உங்கள்கிட்ட பசிக்குன்னு ஒருத்தவன் நிக்கிறானா அவனை நீ கவனி, கொடுத்துரு. இல்லைன்னு சொன்னா அதனுடைய நஷ்டம் என்ன தெரியுமா? ஒரு அடியான் தன் தர்பாருக்கு வந்தான். வந்தபோது அல்லாஹ் உன்னை தேடி வாழ்ந்தேன், உன்னை அடைவதற்காக பாடுபட்டேன், நீ எங்கே இருப்பாயோ அங்கெல்லாம் ஓடினேன், எனக்கு நீ கிடைத்தாயான்னு தெரியல. அல்லாஹ் சொன்ன, என்னப்பா நீ ஊரு பூரா என்ன போய் தேடி இருக்க, உங்க வீட்டு வாசல்ல நான் ஒரு நாள் வந்து நின்றேன். உங்கள் வீட்டு வாசலில் ஒரு நாள் நான் வந்து நின்றேன். நீயா?
ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீன் நீ படைத்து பரிபாலிக்கும் இரட்சகன் இல்லையா? எங்க வீட்டு வாசலுக்கு நீ எப்போது வந்தாய் ரப்பே என்று அடியான் கேட்பான். அன்று ஒரு நாள் என் அடியான் ஒருவன் பசிக்குது என்று உன் வீட்டு வாசலில் நின்றான் இல்லையா? அப்போது நீ அவனை கண்டுகொள்ளவே இல்லை. நீ ரொம்ப பிஸியான ஆளு, டைட்டான ஆளு, நிறைய வேலை பலு. என் அடியான் பசிக்குதுமா, ஏதாவது சாப்பாடு கொடுக்கன்னு உங்க வீட்டு வாசல் வந்து நின்னான். அவனை நீ கண்டுகிடல, அவனை நீ பொருட்படுத்தல. அவன் பாவம் உங்க வீட்டுல 3 தடவை பசிக்குன்னு சொல்லி பார்த்தான். மனைவியோ குடும்பமோ யாரும் அதை கண்டுக்கிடாம விட்டுட்டாங்க. அவன் போயிட்டான். அந்த மிஸ்கின், அந்த யாசகன் பசிக்குது என்று நின்றானே, அவனை நீ கவனித்து சாப்பாடு கொடுத்திருந்தால் அங்கே நான் கிடைத்திருப்பேன். அங்கே நான் கிடைத்திருப்பேன். யார்? இறைவன் சொன்ன வார்த்தை. அல்லாஹ் கிடைப்பதற்கு பசித்தவர்களுக்கு ருசிக்க தாருங்கள். எத்தனை பேர் வீதியில் படுத்து பசியோடு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் சிரமப்படுகிறார்கள். நம்ம கையில வசதி இருக்குமா? கொஞ்சம் சாப்பாடு தயார் பண்ணுங்கள். பசித்திருக்கிறவர்களை நோக்கி பயணமாகி கொண்டு கூடுங்கள். அவர் சாப்பிட்டு விட்டு வானத்தை பார்த்து, இறைவா எனக்கு இவன் பசியார செய்தானே, இவனை நல்லாக்குன்னு அவர் கேட்பார். அவர் கேட்டால் நீங்க நல்லாவே இருப்பீர்கள். அவர் கேட்கவே இல்லை, உங்களை நல்லாக்கி விடுவான் படைத்தவன் இறைவன். என் அடியானின் பசியை நீ தனித்தாய். அவன் தான் படைச்சான், அவன் தான் உங்க கையில பணத்தை கொடுத்தான், அவன் தான் அவனையும் படைச்சான், அவனை பசியாக்கி வச்சான். ஏன் தெரியுமா? உங்க மூலமா அவனுக்கு பசி அமர்ந்து அதன் வழியா அவன் வழியா உங்களுக்கு அல்லாஹ் கிடைக்கும். அவன் எவ்வளவு ரகசியம் உள்ளவன் இறைவன். எல்லாரையும் சமமா படைச்சிருக்கலாமே, எல்லாரையும் இறைவன் சமமா படைச்சிருக்கலாம், படிக்கல. அவனை ஏழையாக படைத்தான், அவனை வாங்கும் இடத்தில் வைத்தான், உங்களை கொடுக்கும் இடத்தில் வைத்தான். ஏன் தெரியுமா? நீங்கள் கொடுத்து இறைவனை அடைய வேண்டும். அவன் வாங்கினான் இல்லையா? அவன் வாங்கினதுனாலதான் உங்களுக்கு இறைவன் கிடைச்சான். இறைவன் அவன் கையில கொடுத்து உங்களை வாங்க வைக்கலாம். அவன் எல்லாம் செய்வான். உங்கள் கையில் இருக்கும் போதே நீங்கள் பல பேருக்கு கொடுங்கள். உங்கள் சொத்தும் பாதுகாக்கப்படும். நீங்கள் கொடுத்ததற்காக கூலியாக அல்லாஹ்வின் அருளே கிடைக்கும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நீண்ட பயணத்தில் இருக்கிறார். உயர்வான உணவு கொண்டு வந்திருக்கிறார், பேரரசர். இப்போ அந்த பகுதியில் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வா, என் கூட உட்காந்து சாப்பிடணும்னா அங்கங்கே போய் தேடினாங்க, ஒருத்தரையும் காணல. ஒருத்தர் மாத்திரம் ஒரு மரத்தடி அங்கே அந்த பாலைவனத்தில் ஒரு நிழலை தேடி உட்காந்து ஒரு மலை பக்கத்தில் சுருண்டு படுத்து இருக்கிறார். இவங்க போனாங்க. அதிகாரிகளுக்கு என்ன பயம்னா, அவர் கூப்பிட்டு வானா கூப்பிட்டு போயிடணும், சும்மா போனால் இவங்களுக்கு போகிற அடி விழுந்துடும். அதனால அவங்களுக்கு போய் யாரையாவது கூட்டு போகணுமே. அந்த பகுதியில் ஆளே நடமாட்டம் இல்லை. அரசர் உட்கார்ந்து ஒருத்தரை கூப்பிட்டு வாங்குறா. நேரா போனாங்க. ஒருத்தர் மலை அடிவாரத்துல உருண்டு சுருண்டு படுத்திருக்கிறார். அவரை எழுப்பி, வாப்பா சாப்பாடு. நான் வரலன்றார். நிறைய நேரத்துல நம்ம சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆளை தேடுவோம், யாரும் கிடைக்க மாட்டாங்க. நீங்க புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் நாடினால் உன்னை கொடுப்பதற்கு வாய்ப்பை கொடுத்து நீ தேடும் போது கிடைக்காது. அவன் உன்னை தேடி வாய்ப்பை உங்க வீட்டு வாசல்ல ஒருத்தனை நிறுத்துவான். அவனை நீ மிஸ் பண்ணிடுவ. நீ கொடுக்க தேடுவ. துன்யாபுரம் தேடினால் வாங்க ஆள் இருக்க. நீ நினைக்கலாம் இன்னைக்கு கொடுக்கல நாளைக்கு கொடுக்கலாம் என்று. நாளைக்கு கொடுக்கிற வாய்ப்பை உனக்கு அவன் கொடுப்பதில்லை. இன்று கொடுத்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ணியதால். வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்துங்கள். அவன் கொடுக்கிற போது பயன்படுத்துங்கள். அவன் கொடுத்த சொத்தும் சுகமும் நீங்கள் மாத்திரம் அனுபவிப்பதற்கு அல்ல, ஆயிரம் ஆயிரம் ஏழைகள் வாழ்வதற்கு, கண்ணீரை துடைப்பதற்கு, கஷ்டப்படுகிறவர்களை சந்தோஷமாக்குவதற்கு உங்கள் பணமும் சொத்தும் உதவட்டும். பணம் மாத்திரம் கிடைக்க பெற்றவன் நல்ல மனிதன் அல்ல, பணத்தோடு நல்ல மனசும் கிடைக்க பெற்றவனே நல்ல மனிதன். அல்லாஹ் நமக்கு பணத்தையும் தருவானாக, கொடுக்கும் மனசையும் தருவானாக. ஒரு நல்ல வாழ்க்கை. ஏதோ ஒரு சொற்பொழிவு பயான் ஹஸரத் வந்தாங்க பேசுறாங்க அப்படிலாம் இல்லை. நினைச்ச இடத்துக்கெல்லாம் போறதும் இல்லை, போக முடியறதும் இல்லை, வாய்ப்புகளும் கிடைக்கிறது இல்லை. எங்க போகணும்னு இறைவன் விரும்பினாலும் அங்க அனுப்புறான். நான் இங்கே வந்தால் என் இறைவனே அனுப்பினால் உங்களை நோக்கி. அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்தணும். நான் ஹஸரத் இருக்கிறாங்க, யூனுஸ் 2-3 வருஷம், 1 வருஷமா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிகழ்ச்சின்னா கூப்பிடுவாங்க. நமக்கு அந்த தேதியோ வாய்ப்போ கிடைக்காம இருக்கும். அவன் கிடைக்க வைக்கிறான். நோக்கம் ஒண்ணும் இல்லை. அவன் யார்? அவனால் நான் என்ன லாபம் அடைந்து கொண்டே இருக்கிறேன். அவர்லாம் பணக்காரரா இருக்கிற, எங்கட பணம் இல்லையே.
அவர் நல்ல செழிப்பா இருக்கிறான், நான் செழிப்பா இல்லையே, நான் காலம்பூரா கஷ்டப்படுறேன்னு அப்படி அவன் மேல குறைப்படுறீங்களா? குறைப்படாதீங்க. உங்க கையில பணத்தை கொடுப்பான், அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் கனியனும் காத்து இருக்கிறான். நீ அவசரப்படுற, அட்வான்ஸா அது வந்தா உன்னால ஏற்க முடியாது, நீ தாங்க முடியாமல் போகுவாய். அந்த பணம் சில நேரத்தில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால இறைவன் உனக்கு அன்பை காட்டி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே என்று வைத்திருக்கிறான். நீ இன்று ஏழை, காலமெல்லாம் நீ ஏழையாக இருக்க அவன் விடவே மாட்டான். இன்று பணக்காரன், காலமெல்லாம் பணம் நிலைக்கும் என்றும் நம்பி விடாதீர்கள். இருக்கும் போகும். நேற்றைய பணக்காரர்கள் இன்றைய ஏழைகள், இன்றைய ஏழைகள் நாளைய பணக்காரர்கள். இறைவன் ஆள் பார்த்தும் கொடுப்பான், அடையாளம் பார்த்தும் கொடுப்பான், கேட்டவருக்கும் கொடுப்பான், கேட்காதவர்களுக்கும் கொடுப்பான். அவன் அன்புள்ளவன், அவன் கருணை உள்ளவன், அவன் இரக்கம் உள்ளவன். அவன் போல் ஒரு நல்லவன் மண்ணிலும் இல்லை, விண்ணிலும் இல்லை. இறைவன் நல்லவன், இறைவன் நல்லவன், அவன் கொடை வள்ளல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி அறிவிக்கிறார், உலகத்தில் வானிலும் பூமியிலும் மிகப்பெரிய கொடை வள்ளல் யார் தெரியுமா? அல்லாஹு அஜ்வதுல் ஜூத். அல்லாஹ்வே பெரிய கொடை வள்ளல். அல்லாஹ்வுக்கு அடுத்து யார்? வான அஜ்வதுல் ஜூத். அல்லாஹ்வுக்கு அடுத்து நானே கொடை வள்ளல். யார்? ஏழையாக பிறந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாக மரணிக்க வேண்டும் என்று கேட்ட எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு அடுத்து நானே கொடை வள்ளல். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அப்படின்னா என்ன? நபிய மாதிரி கொடுத்தவங்க யாரும் இந்த மண்ணில் பிறக்கவே இல்லை. அவ்வளவு கொடுத்தான் அல்லாஹ், அவ்வளத்தையும் கொடுத்தார்கள் அண்ணலார். அவ்வளவு கொடுத்தான் அல்லாஹ், அவ்வளத்தையும் கொடுத்தார்கள் அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஅஹ்லி பைத்திஹி அஜ்மாஈன். இன்னும் 3 நிமிடத்தில் நிறைவுபடுத்துகிறேன். சங்கை மிக்கவர்களே, சாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அடுத்தடுத்த காலங்களில் வாழ்கிற மக்களில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவருடைய பயணத்தில் ஒரு விருந்தாளியை கூப்பிட்டுவான்னு சொன்னா யாரும் இல்லை. ஒருத்தர் படுத்திருக்க, சுருண்டு படுத்திருக்க, வாப்பா சாப்பிட வாப்பா, அரசர் வந்திருக்கிற, அரசரா சாப்பாடா, எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு படுத்துக்கிட்டார். எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நமக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காத நிறைய பேர் மயங்குவாங்க. அவர் வேண்டான்னு படுக்கிறார். ரெண்டாவது அவங்க உடல் அப்படி இப்படி ஆசையை காட்டி கடைசியில் வரல தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவரை தூக்கி கொண்டு வந்துட்டாங்க அரசர் தர்பாருக்கு. அரசரை வந்து உட்காருப்பான்னு அவர் ஒன்றும் சொல்ல உட்கார்ந்தார். சாப்பாடு எடுத்து வச்சாங்க. சாப்பாடு எடுத்து வச்சு நல்ல உயர்வான சாப்பாடு எடுத்தாலே அவ்வளவு மனமா வச்சிருக்கிறார் பேரரசர். அரசர்கள் சாப்பிட்ற உணவாச்சே. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் நமக்கு சொல்லி தந்தாங்க, அடுத்தவங்களை பார்த்து நீ ஏங்காதேன்னாங்க. அதான் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. அவன் எப்படி இருக்கிறான்னு ஏங்காதே. ஏக்கம் வரும் வாழ்க்கை வாழ்வது அர்த்தம் இல்லை, அமைதியும் இல்லை. ஏக்கம் வரும் வாழ்க்கை வாழ்வதில் அர்த்தமும் இல்லை, அமைதியும் இல்லை. அமைதி போயிடும். அவன் 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 நல்லா இருக்கான், நல்லா இருக்கான், நீ ஏங்கிட்டு இருப்பாய். நீ நல்லா இருக்கிறாய் என்று பார். அது எப்போது நடக்கும்? உனக்கு கீழே உள்ளவனை பார். ஆஹா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான், நான் நல்லா இருக்கிறேன் என்று நினைப்பாய். நீ நல்லா இருக்கிறேன் என்று நினைப்பது வாழ்க்கையா? அவன் நல்லா இருக்கிறானே என்று ஏங்குவது வாழ்க்கையா? நீ நல்லா இருக்கிறேன் என்று நினைக்கிற அந்த வாழ்க்கை உனக்கு வேணுமா இல்லையா? உனக்கு கீழே உள்ளவனை பார் பார் பார். நீ மிகச்சிறப்பாக இருக்கிறாய் என்று உணர்வாய் உணர்வாய் உணர்வாய். கொடுத்தவனை நினைத்தே உன் மூச்சும் தெரியும். அதல்லவா வாழ்க்கை. ஏங்காதீர்கள் இன்னொருவரை பார்த்து. வேலை வாய்ப்பே இல்லை, இளைஞர்களுக்கு சொல்ல கவலைப்படாத, இறைவன் கேள், எனக்கு நல்ல வாய்ப்பை கொடு, அவன் தருவான், அழகான வாய்ப்பை தருவான். என்ன அவன் கேட்கும் போது நம்பிக்கையோடு கேளு, அவன் கொடுப்பாங்கிற நம்பிக்கையில. நான் அத்தனை நாள் கேட்டேன், இத்தனை நாள் கேட்டேன், கிடைக்கல. எங்க படைச்சவன் அவன் கொடுக்காம யாரு கொடுக்க போறா? வேலை வாய்ப்பு வேணும். கொஞ்ச நாள் வியாபாரம் டல்லா இருக்கும், கொஞ்ச நாள் பிசினஸ் டல்லா இருக்கும். சோர்ந்து போயிடாதீங்க. நேத்து நல்லா கொடுத்தான்ல, இன்னைக்கு கொஞ்சம் டல்லா ஆக்கி இருக்கான், அவன் கேள், ரப்பே நேத்து நல்லா கொடுத்தானு, கொஞ்சம் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுன்னு கேளு. திரும்ப திரும்ப அப்படியே கேளு. அவனை குறை சொல்லாம கேளு. நீ கொடுப்பாய் என்று கேள், அவன் கொடுத்தே தீருவான். உன் பிசினஸை வளமாக்குறது அவன்தான். உனக்கு நல்ல வேலை வாய்ப்பு அவன் தான் தர வேண்டும். உன் கை நிரம்ப சம்பாத்தியத்தை அவன் தான் தர வேண்டும். அவனை விட்டுட்டு அவர்கிட்ட போய் நீ கேட்டால் அவங்களெல்லாம் நாளைக்கு 4 பேர்ட்ட சொல்லுவாங்க, அவன் எல்லாத்தையும்ப்பா சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம குறைபடுத்துவார்களை தவிர கண்ணியத்தை வீணாக்கிடுவாங்க. அவன்கிட்ட கேட்டா கண்ணியப்படுத்துவானை தவிர குறைபடுத்த மாட்டான். சாப்பிடுவான்னாங்க. சாப்பாடு நல்ல மனமா இருக்குது. ஒரு சொன்னாராம், அஜப்து இலாமன் ஹைருமின், அஜப்து இலாமன் ஹைருமின். இல்லைங்க, நீங்க விருந்து கூப்பிட்டீங்க, எனக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்பா பதில் சொல்ல முடியல? உங்களை விட சிறந்த ஒருத்தர் விருந்து கூப்பிட்டார், பதில் சொல்லிட்டேன்னா. அவரு கொஞ்சம் கோவம், என்னை விட இந்த மண்ணில் யாருப்பா சிறந்தவர்? அவர் அரசராஜே, அவர் அரசராஜே. உங்களை விட சிறந்த ஆள் கூப்பிட்டான், பதில் சொல்லிட்டேன். யாருப்பா? என் மண்ணுகுவ ஹைரும் மின்னி,
என்னை விட சிறந்தாள் யாரு? அவர் சொன்னார், உங்களையும் என்னையும் படைத்து ரட்சிக்கிற அல்லாவுக்கு பதில் சொல்லிட்டேன். என்னப்பா சொல்ற? ஆமா, இன்னைக்கு நான் நோன்பு வச்சிருக்கிறேன். அவர் அசந்து போயிட்டார். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், படுக்க இடமில்லை, இருக்க வீடு இல்லை, படுக்க இடமில்லை, இருக்க வீடு இல்லை, ரோட்டிலும் காட்டிலும் சுத்தி திரிகிறார், மலை ஓரத்தில் ஒதுங்கி படுக்கிறார், ஆனால் படைத்தவனை இதயத்திலேயே சுமக்கிறார். என்ன வாழ்க்கை! நான் எங்கே இருக்கிறேன், எங்கே போக வேண்டும்? நிம்மதியாக வாழுங்கள், இறைவன் தர வேண்டும். அழகாக வாழுங்கள், அவன் உங்களை அழகாக்க வேண்டும். உயர்வாக வாழுங்கள், அவன் உயர்வாக்க வேண்டும். அழகாக சொல்கிறேன், குடும்பத்தில் நல்ல தாயாக, நல்ல தந்தையாக, நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக ஆளுங்கள், வாழுங்கள். வீடு சொர்க்கமாகும். வீட்டில் ஒரே சண்டை போட்டா வீடு நல்லா இருக்குமா? வீட்டில் சண்டை போட்டா வீட்டில் நிம்மதி போயிடும். ஒரு கணவன் வீட்டில் வந்து சண்டை போட்டா வீடு நிம்மதி போயிடும். போதைகளுக்கு அடிமைப்படாதீர்கள். போதை உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும், உங்கள் குடும்ப சந்தோஷத்தையும் வீணாக்கும், உங்கள் வாழ்க்கையை நிர்கதியாக்கும். வாழ்கிற வாழ்க்கையில் நீங்களும் நிம்மதியாக வாழ மாட்டீர்கள். சீக்கிரமா மௌத்தும் வரும். போதை வேண்டாம், ஆபாசம் வேண்டாம், குடிவழக்கத்திற்கு அடிமையாகி விடாதீர்கள். அது உங்கள் மனைவி மக்களின் சந்தோஷத்தை வீணாக்கிவிடும். சீக்கிரமா நீங்க முடிஞ்சிருவீங்க, அவங்க பாவம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். உங்களை நம்பி அல்லாஹ் பிறக்க வைத்த பிள்ளைகள் இல்லையா? உங்களை நம்பி கரம் பிடிக்க செய்த மனைவி இல்லையா? ஏன் போதை? எதற்கு பற்றிய தீய பழக்கம்? வேண்டாம். போதையும் கெட்ட பழக்கமும் அது மிக சோதனைக்கு சொந்தமானது, இறைவனின் அருளை தூரமாக்கக்கூடியது. வாழுங்கள் நேர்த்தியாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக. 1000 பேர்களை சந்தோஷப்படுத்தி வாழுங்கள். காலையில் எழுந்திருத்தீர்களா? யாரை சந்தோஷப்படுத்தலாம் என்று யோசியுங்கள். யாருக்கு என்ன செய்யலாம்? டப்புன்னு கையில எடுங்க, அவர் கையில கொடுங்க. அவர் வாங்கிட்டு இறைவா கொடுத்துட்டான் மகராசன் சொல்வார். அல்லாஹ் உன்னை மகராசனாவே ஆக்கி வைத்து விடுவார். வாழுங்கள். எத்தனையோ அருமையான வாழ்க்கை இருக்குது. அதையெல்லாம் தொலைச்சு போட்டு அவன் மேல போராமப்பட்டு இவன் மேல விரோதம் கொண்டு அவனை பழி வாங்கணும், இவனை பழி வாங்கணும். இதெல்லாம் வாழ்க்கையா? இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குதா? இந்த வாழ்க்கைக்கு ஒரு அழகு இருக்குதா? இந்த வாழ்க்கையில நிம்மதி தான் கிடைக்குமா? என்னுடன் என் இறைவன் இருக்கிறான். அவன் வாழ சொல்லுகிற வாழ்க்கையை நான் வாழுகிற போதெல்லாம் என்னை அவன் ரசனைப்படுத்தி கொண்டே இருப்பான். என்னை வச்சு வேலை வாங்குறது மட்டும் இல்ல, என்னை பார்த்து அல்லாவே ரசிக்கணும், அவன் சந்தோஷப்படணும். அதல்லவா வாழ்க்கை. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கவலைப்பட்டார், ரொம்ப வியந்து போனார். என்னப்பா இது? அஜப்து மன்ஹுவ கைரும் மின்கா, உங்களை விட மிகச்சிறந்த ஒருத்தர் கூப்பிட்டார், பதில் சொல்லிட்டேன். நான் சொன்ன 3 நிமிஷம் இல்லை, 7 நிமிஷம் ஆகி போச்சு. ஹஸரத்து சொன்ன நேரம் தான் அல்லாவும் முடிக்கணும்னு முடிவு செய்திருக்கான். அதை சொன்ன டைம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் முந்தி முடிச்சுட்டு பயணமாகலாம்னு நினைச்சேன். அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ் ஹஸரத்தையும் ஹஸரத்தோடு தோள் கொடுக்கிற உலமாக்களையும் என் அன்பு பிள்ளைகளையும் இதற்கு பாடுபடுகிற இளைஞர்களையும் இந்த நல்ல பணிக்கு துணை நின்ற அத்தனை பேர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. இதுக்கு இந்த லைட் அலங்காரம், மைக் செட்டு, இதுக்கெல்லாம் இன்னைக்கு உதவியா இருக்கிற எங்கள் சகோதர நண்பர்களுக்கும் அல்லாஹ் பேர் உதவி செய்வானாக. நண்பர்களே, நான் உங்களை விட சிறந்தவனுக்கு பதில் சொன்னேன். யாருப்பா? அல்லாஹ்வுக்கு. இறைவன் எனக்கு நோன்பு வைக்க சொன்னா, வச்சுட்டேன். அவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொஞ்சம் பெரிய ஆளு. அவர் உடனே சொன்னா, பரவாயில்லப்பா, விருந்தாளி ஒருத்தர் கூப்பிட்டு விருந்து கொடுத்தா அவங்களை கண்ணியப்படுத்தணுமா இல்லையா? அதனால நீ என்ன கண்ணியப்படுத்த, நான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ இன்னைக்கு சாப்பிடு, நாளைக்கு நோன்பு வச்சுக்கா. இன்னைக்கு சாப்பிடு. ஒரு விருந்தாளி, உன்னை நான் விருந்தாளியா கூப்பிட்டு இருக்கிறேன், என் கூட சேர்ந்து நீ சாப்பிடுறதுக்காக என்ன சந்தோஷப்படுத்தலாமே, என்னை சந்தோஷப்படுறதுக்கு நீ சாப்பிடு, நாளைக்கு நோன்பு வச்சுக்கா. அவர் ஒன்னே சொன்னா, ஓகே, அதனால அவனும் தப்பு இல்லை, நீங்க பெரியவங்க சொல்றீங்க, கட்டுப்படுறேன், நாளைக்கு வரைக்கும் நான் இருப்பேன்னு ஒரு லெட்டர் எழுதித்தாங்கன்னு கேட்டார். ஒக்துபலி ஒக்துபலி அன்அகூன ஹய்யன் பஅத ஹாதல் யௌம், இன்னைக்கு பின்னால நான் இன்னொரு நாள் வாழ்வேன் என்ற ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துருங்க. என் அரசரே கடிதம் கொடுத்துட்டா நிம்மதியா நான் உங்க கூட சாப்பிட்டுட்டு ஹாப்பியா தூங்கிடுவேன், நாளைக்கு இஞ்சி நோன்பு வச்சுக்கிடுவேன். அரசர் தடுமாறி போயிட்டார். முடியாதுப்பா, எதையும் முடியாதுன்னு சொல்லவே இல்லை. எல்லாம் என்னால முடியும்னு நினைச்ச ஆளு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இதை மட்டும் சொன்னா என்னால முடியாதுப்பா, நாளைக்கு நீ வாழ்வேங்கிறதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியுமா? எனக்கே கேரண்டி இல்லையே. மனுஷன் படைச்ச பாட்டிலுக்கு கேரண்டி, தண்ணிக்கு கேரண்டி, மயக்குக்கு கேரண்டி, மைக் செட்டை உண்டாக்குனதுக்கு கேரண்டி. அவள்கிட்ட கேளுங்க, சொல்வார், இந்த மயக்கு ரொம்ப சூப்பர் மயக்கு. நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது அமைப்பு, இதுக்கு கேரண்டி. ஆனா இதை உண்டாக்குனவங்க அது இது பேசுற நம்ம யாருக்கும் கேரண்டி இல்லை. நாளைக்கு நம்ம இருப்போம்னு உத்தரவாதம் இருக்கா? இல்லை.
இந்த வாழ்க்கையில தான் என்ன பெருமை, என்ன போட்டி, என்ன போறாம, இறைவனை மறந்து அல்லாஹ் இந்த உண்மை நிலையை விளங்கி வாழச் செய்வானா. நாளை வரைக்கும் வாழ்வீர் என்று எழுதி கொடுன்னாங்க. எழுதி கொடுக்க என்னால முடியாதுப்பா அது அப்படின்னா நோம்ப விட முடியாது. மன்னர் சொன்னார், எங்கிருந்து இவரை தூக்கிட்டு வந்து அங்கே கொண்டு விட்டுருந்தார். ஆளை எங்கிருந்து கொண்டு வந்து அங்க கொண்டு விட்டுரு. இவர் சராசரி மனிதர் அல்ல, இவருக்குள் இறைவனே இருக்கிறார். அதான் வாழ்க்கை. நோன்புன்னா என்ன? இறைவனின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டேன். அஜப்துங்கிறார். அவன் கூப்பிட்டான், பதில் சொன்னேன். இறைவன் கூப்பிட்டு இருக்கிறான், உங்களை ரமதானுக்கு வாருங்கள், நோன்பு நோருங்கள். அதை போய் தலைவலி, காய்ச்சல், நோன்பு அப்படி இப்படின்னு சொல்லி விடுறதா? விட்டீங்கன்னா மிஸ் பண்றீங்க. என்ன தவமோ செய்திருக்கிறோம். நோன்பை அடைகிற வாய்ப்பை இறைவன் முழுமையாக தருவானாக, பயனுள்ளதாக ஆக்குவானாக. இதற்கு ஏற்பாடு செய்த எங்கள் சகோதர ஆலிம் பெருமக்களை, ஜமாத்துல் உலமா இந்த பகுதியின் அன்பர்களை, தலைவர் உட்பட பொறுப்பாளர்களை அல்லாஹ் இன்னும் கண்ணியப்படுத்துவானாக. இது போன்ற நல்லவனை ஆற்றுவதற்கு நாளெல்லாம் அருள் புரிவானாக. உங்களுக்கும் எனக்கும் எல்லா நிம்மதியும் தருவானாக. கஷ்டங்களை விட்டு பாதுகாப்பானாக, நெருக்கடிகள் இருந்து பாதுகாப்பானாக. சராசரி 1 மணி நேரம் பேசுறது, இங்க 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன். நான் பேசவில்லை, என் நாவை பயன்படுத்தி ரப்பே பேசினான். பேசியவன் அவன், காரணமாக ஆக்கினான். அருள் பெறுங்கள், மனம் பெறுங்கள். மூச்சு விடும் ஒவ்வொன்றும் அவன் நினைவாக விடுங்கள். உள்வாங்கும் மூச்சும் அவன் நினைவாக உள்வாங்குங்கள். இன்னும் அழகுபடுத்தி முடிப்பேன், அவன் சந்தோஷத்தில் நீங்கள் சந்தோஷம் காணுங்கள் என்று சொல்லி நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை இஷ்கோடும் இன்பத்தோடும் பின்பற்ற தௌஃபீக் செய்வானாக. அவ வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை கொடுக்கிற வரைக்கும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் கூட அவன் அன்பும் இஷ்கும் கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் கருணையும் அன்பும் உள்ளவன் பறக்கச் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்புகளை வழங்குவானாக. வேலை இல்லாத எங்கள் வீட்டு பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை வழங்குவானாக. நோய்வாய்ப்பட்டவர்களை அவனே சுகமாக்குவானாக. முடங்கி இருப்பவர்களை சரியாக்கி வைப்பானாக. யாரெல்லாம் உள்ளத்தால், உடலால், பொருளால் பாதிக்கப்பட்டார்களோ இந்த சபையின் பரக்கத்தால் அந்த பாதிப்பை நீக்கி வசந்தமான காலத்தின் வாசலை வல்லவனே திறந்து வைப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. நம்ம வீட்டு பெண்கள் யாரெல்லாம் குழந்தை உண்டாயிருக்கிறார்களோ சுகப்பிரசவமா பிள்ளையை பெற்றெடுக்க செய்வானாக. தாயும் பிள்ளையும் ஹயாத்தோடு வல்லல் நபியின் சுன்னத்தை பின்பற்றி வாழச் செய்வானாக. எந்த வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையே கசப்பு இருக்குது, சண்டை இருக்குது, சச்சரவு இருக்குது, கணவன் மனைவி சந்தோஷமா இல்லை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வெறுப்பா இருக்குது, நான் சொல்றேன் அப்படி நீங்க வெறுப்பா வாழ்ந்தீங்க, மனைவியை வெறுத்தீங்க, மனைவி கணவனை வெறுத்தீங்க, அந்த வாழ்க்கைக்கு பேர் பரக்கத்தில்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அந்த வீடு சந்தோஷமா இருக்காது. வீடு சந்தோஷமாகணும், வீடு பரக்கத்தாகணும், வீடு மகிழ்ச்சி ஆகணும். கணவன் மனைவி ஹாப்பியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். கணவனுக்கு கோபப்பட்டா மனைவி அமைதியாகணும், மனைவிக்கு கோபப்பட்டா கணவன் அமைதியாகணும். 2 பேரும் பேசாம இருக்கிறீங்க, இன்னைக்கு ராத்திரி பரக்கத்தா பிஸ்மி சொல்லி பேச ஆரம்பியுங்கள். எங்கே சண்டை இருக்குமோ இறைவன் சமாதானமாக்கி வைப்பானாக. இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பானாக. வளமான எதிர்காலத்தை வழங்குவானாக. ரமலானை அடைய செய்வானாக. ரஜபில் பறக்க செய்வானா, ஷாபானில் பறக்க செய்வானா. ரமலானை அடைவதற்கும் அமல் செய்வதற்கும் உடலால், உள்ளத்தால், சூழ்நிலைகளால், சட்டங்களால் எல்லா வாய்ப்பையும் நிரம்ப வழங்குவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும்
கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு பிரார்த்தனைகளோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக எங்கள் உயிரினும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசுகளான உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.